அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி இன்றைய பாடத்திற்கு ஒரு 2 மணித்தியால எமது பயணத்தை தொடங்கலாம். இறைவனுக்கும் இயற்கைக்கும் கருணை கூறும்படி எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த வேலையை செய்து கொண்டு செல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு பாடத்துக்கு போகலாம். என்றும் போல் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் களவானையூர் சிவனேசன், சிவாசர் ஹார்ட். ஓகே, இப்ப இதுவரையும் நடந்தது என்ன என்றால், ஒரு 2 மாத பயணம் பற்றிய ஒரு சிறு விளக்கம். 2 மாதம், கிட்டத்தட்ட 2 மாதம் பயணம். இந்த 2 மாதத்தில் இங்கிலீஷை சிவாவாகிய நான் வினை சொற்களை அடிப்படையாக கொண்டு 2 வகையாக பிரித்தேன். ஓகேவா? நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. புதிதாக யாரும் இணைந்திருந்தால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பழையவர்களும் நினைவு கூட்டிக் கொள்ளுங்க. இப்ப ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சோ ஆங்கிலம் என்பதை, இங்கிலீஷ் என்பதை சிவா என்ற நான் உங்களுக்கு இலகுவில் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் காரணத்திற்காக 2 வகையாக பிரித்தேன். ஓகேவா? வேர்ப்ஸ், வினை சொற்களை அடிப்படையாக வைத்துத்தான் பிரிக்கும். அப்போ வினைச்சொற்களை வைத்து அடிப்படையாக பிரிக்கும் போது மெயின் வேர்ப்ஸ் உள்ள வாக்கியங்கள், இது சும்மா வேர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, உண்மையிலே மெயின் வேர்ப்ஸ், பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்களாகவும் பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்களாகவும் பிரித்து கொண்டோம். என முன்னால் மெயின் என்று ஒரு சொல் இருந்தால் பெட்டர், ஐ forgot it. சோ ஆங்கிலத்தின் அடிப்படை வாக்கியங்களை வினைச்சொல்லை அடிப்படையாக கொண்டு, 2 அடிப்படை வருது. ஓகே, ஆங்கிலத்தின் அடிப்படை வாக்கியங்களை வினைச்சொல்லை அடிப்படையாக கொண்டு 2ஆக பிரித்தோம். பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்கள், பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்கள். சோ பிரதான வினைச்சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பேஸ் ஃபார்ம், சிங்குலர், பாஸ்ட் வெர்ப், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிரிச்சோம். இதை பற்றியான விளக்கங்கள் பழைய வீடியோஸ்ல இருக்கும். நேற்று கூட நிறைய பேர் வாங்கி பார்த்தாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் தேம். ஓகேவா? அண்ட் பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்களில் என்ன இருக்கும் என்றால் ஆக்சிலரிஸ் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேவா? பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்களில் வினைச்சொற்கள் 5 வகை பயன்படுத்தப்படும். பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்களில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலரிஸ் என்று அழைக்கப்படும் சொற்கள் பயன்படுத்தப்படும். ஓகேவா? இதெல்லாம் படிச்ச விஷயம். சோ அதை வைத்துக்கொண்டு நம்ம இன்னும் போனால், இப்போ 2ஆ பிரிச்சது இன்னும் 2ஆ பிரிக்கிறோம். 2 பல வகையா பிரிக்கிறோம். பிரதான வினைச்சொல் உள்ள வாக்கியங்களை 2ஆக பிரித்தோம், ஆக்டிவ் பாசிவ் என்று. இப்போ உங்களுக்கு நினைவிருக்கும், இங்க பிரிச்ச இதே சார்ட் தான். ஓகேவா? இதே சார்ட்டின் அடுத்த ஸ்டெப் போறேன் இப்ப நான். ஓகேவா? பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்களை 2ஆக பிரிக்கிறோம், ஆக்டிவ் பாசிவ் என்று. பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்களை பி ஃபார்ம், தேர் பொசிஷன் என்று பிரிச்சோம். ஓகேவா? பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்களை ஆக்டிவ் பாசிவ் என்றும், பிரதான வினைச்சொற்கள் இல்லாமல் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கும் வாக்கியங்களை பி ஃபார்ம், பொசிஷன், தேர் என்றும் பிரித்தோம். ஓகேவா? பி ஃபார்ம், தேர் பொசிஷன் எத்தனை வாக்கியங்கள் வீதம் படிச்சோம், நேத்து படிச்சோம் இல்லையா? பி ஃபார்ம்ல 6 வாக்கியங்கள், தேர்ல 6 வாக்கியங்கள், பொசிஷன்ல 6 வாக்கியங்கள் என்று 15 வாக்கியங்களை நேற்றைய நாட்கள் முடிச்சோம். அந்த 15 இன்னும் கூடும், மே மைட்டெல்லாம் போடும்போது இன்னும் கூடி இருக்கும். ஓகேவா? சோ வாக்கியங்களை இப்படி பிரிச்சோம். அதன் பிறகு ஆக்டிவ் 12 வாக்கியங்கள் படிச்சு முடிஞ்சு. ஓகேவா? உண்மையிலேயே ஆக்டிவில் 12 வாக்கிய வகைகள், 12 வாக்கிய வகைகள் நான் நினைக்கிறேன் 10 வாக்கிய வகைகள் சொல்லிக் கொடுத்தேன். 2 சொல்லிக் கொடுக்கல, அவ்வளவு முக்கியமாக இருக்காது என்பதனால். அண்ட் பி ஃபார்ம் 6 வாக்கியங்கள் சொல்லிக் கொடுத்தோம். கொரோனாவில் பாதிப்புறுவதற்கு முதல் நான் கடைசியா படிப்பிச்ச பாடம் அது. அதன் பிறகு கொரோனாவில் இருந்து மீண்டும் வந்து தேர் பொசிஷன் என்ற பாடத்தினை நேற்று படிப்பித்தேன். சோ இன்றைக்கும் நான் இதிலிருந்து தூர போகாமல் இந்த பி ஃபார்ம், தேர் பொசிஷன் பற்றிய மேலதிக சில விளக்கங்களையும்
அதிலிருந்து படித்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன செய்ய போறோம், பாசிவ் என்பதை பற்றி தேடி பார்க்க போறோம். எப்படி ஈஸியா பாசிவ் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பாடசாலைகள்ல சொல்வது போல் கடினமான ஒரு விஷயம் இல்லை பாசிவ் என்பது. அதுதான் இருக்கிறதுலே ஈஸியான வாக்கிய வகை. அதுக்கு காரணம் ஒன்று என்ன சொல்றேன், அதுல 8 வாக்கிய வகை தான் இருக்கு. ஒரு காரணம் என்ன, அதில் 8 வாக்கிய வகை தான் இருக்கு. உண்மையிலே நீங்க இங்கிலீஷ் படிக்கணுமா இருந்தா இந்த 25 அப்படியா இல்ல 35 வாக்கிய வகைகள் பற்றிய நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். நான் அறிவுன்னு சொல்ல விரும்பல, நாலேஜ் த கிளியரன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். ஓகேவா? இந்த 35 வாக்கியங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தேடி பார்க்கணும். பாசிவ் இப்போ தெரியாது. என்னுடைய ஒரு பயணத்துல வந்து கொண்டு இருக்கீங்களா இருந்தா பாசிவ் பற்றி ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. நான் சில காரணங்கள் சொல்லி இருப்பேன், பட் பாசிவ் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆக்டிவ்னா என்னன்னு வீடியோஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ். ஆக்டிவ்க்கு வந்து வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸ்க்கே 2 வீடியோஸ் இருந்துச்சு, பர்ஃபெக்ட்டுக்கு 2 வீடியோஸ் இருந்துச்சு, சிம்பிள் பாஸ் சிம்பிள் ஃபியூச்சர் நியர்லி 8 வீடியோஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்டிவ்க்கு மட்டும். அந்த வீடியோஸ் பார்த்தா கிளியர் ஆகிடும். அடுத்து பி ஃபார்ம் தி அப்போசிஷனுக்கு 2 வீடியோ, இன்றையோட சேர்த்து 3 வீடியோ நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அதற்கு முதல்ல ஆக்டிவ் படிக்கிறதுக்கு முதல்ல வேர்ப்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி படிச்சோம். அங்க ஒரு 2 வீடியோ போல இருக்கு. எல்லாம் ஒரு இப்போதைக்கு ஒரு 12-13 வீடியோஸ்க்கு மேல நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் புதிதாக வந்தவர்கள். சிலர் நேற்று பழைய வீடியோஸை கேட்டு வாங்கி திருப்பி பார்த்தாதான் ரிவிஷன் ஒன்று செய்து கொள்ளணும். குட் திங் இல்லையா? சோ ஹாப்பி அபவுட் தட். ரைட். அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்கெட்ச் இல்லையா? இதுதான் நம்மளுடைய ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சினூடாகத்தான் பயணம் மேற்கொள்ள போகிறோம். இப்போ இன்னொரு 2 வீக்ஸுக்கு பிறகு நம்ம படிக்க போற எல்லா விஷயமுமே ஆக்டிவ், பாசிவ், பி ஃபார்ம், தேர், பொசிஷன் இதெல்லாம் கலந்ததாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் கலந்ததாக இருக்கும். நீங்க பொதுவா பேசும் ஒரு வாக்கியம் கட்டாயம் இந்த 5க்குள் ஒன்றாக இருக்க வேண்டும். எங்கேயாவது இருக்கணும். இந்த 5ல இருக்குல்லையா ஒரு வாக்கிய வகைகள், இந்த 35க்குள்ள எங்கேயாவது இருக்கும். அது தெரிஞ்சிருந்தாலே போதும் இங்கிலீஷ் பேசும். Practice yourself. Practice is the most important. If you don't practice, nothing will happen. Okay? Nothing will happen. Okay, let's move. அப்போ ஆக்டிவ் பாசிவ் பத்தி பார்க்கும்போது ஆக்டிவ் பற்றி படிச்சிட்டோம்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆக்டிவ் பத்தி படிச்சிட்டோம்னு சொல்லிட்டேன் நான். ஆக்டிவ் பத்தி இந்த இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் பிரசன்ட்னா என்ன, சிம்பிள் பிரசன்ட்ல என்ன பாவிக்கிறோம், சிம்பிள் பாஸ்ட்னா என்ன, சிம்பிள் பாஸ்ட்ல என்ன பாவிக்கிறோம், எதுக்காக பாவிக்கிறோம், என்ன பாவிக்கிறோம், எதற்காக பாவிக்கிறோம். சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லாம் நிறைய கதைகள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஹேஸ் ஆல்ரெடி, ஜஸ்ட், இந்த மாதிரி சொற்கள் பாவிக்கிறதுக்கான காரணங்கள் பத்தி படிச்சோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்னன்னு படங்கள்லாம் போட்டு காட்டியிருக்கேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன என்றதை பத்தி நல்ல ஒரு டிஸ்கஷன் கொண்டு போனோம் நம்ம இல்லையா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன, அதுல எப்படி யூஸ் பண்ணலாம், அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி எல்லாம் படிச்சோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பத்தி 2 வீடியோஸ் நம்ம பார்த்தோம். 2 நாள், அதாவது 2 வீடியோஸ் மீன் 2 நாள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸின் வேறு பாவனைகள் என்ன அப்படியெல்லாம் பார்த்தோம். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் பத்தி படிச்சோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா என்ன, ஃபியூச்சர் கண்டினியூஸின் வேறு பாவனைகள் என்ன இதெல்லாம் படிச்சோம். சோ இந்த அட்டவணை பூரணமாகுவதற்கு இன்னும் ஒரு பகுதி அப்படியே மிச்சமாக இருக்கு, மீதியாக இருக்கிறது பாசிவ். அது ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே we can completely cover it. ஸோ வாக்கிய வகைகள் முடிச்சு விடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. ஆத்திஃபா அஹமத், யா ஆத்திஃபா from Nindaur. Atifa, you can switch on your mic. Atifa? Sir, active-னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேலுமா? இல்ல, ஆக்டிவ்னா என்னன்னு சொல்லி நீங்க பழைய வீடியோ என்கிட்ட வாங்கி பாருங்க. ஓகேவா? அப்போ அதுல எல்லாம் கிளியரா இருக்கும். ஓகேவா ஆத்திஃபா? ஃபுல் ஆத்திஃபா, you can switch on your mic. ஆத்திஃபா பேசுங்க, டக்குன்னு போயிடாங்க. ஓகேவா ஆத்திஃபா? இப்ப சொன்னா மத்த பாடத்தை இன்னைக்கு செய்ய முடியாம போயிடும். ஆக்டிவ்னா என்ன, ஆக்டிவா ஏன் யூஸ் பண்றோம், ஆக்டிவ்ல என்னென்ன வகைகள் இருக்கு, இதை பத்தி எல்லாம் நல்ல வீடியோஸ் இருக்கு நம்மட. ஓகேவா? நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் அனுப்பி விடுறேன். ஓகேவா ஆத்திஃபா? ஓகேவா? ஓகே. திலுக்ஷன் சொல்லுங்க. திலுக்ஷன், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க.
சார் நான் நேற்றைய கிளாஸ் வரையில சார், இங்க கொஞ்சம் மழை மாதிரி இருந்துச்சு, அதனால வரையில சார். அதுல வீடியோ குரூப்ல போட்டிருக்கேன், குரூப்ல நான் குரூப்ல போட்டேன் வீடியோ. போடுவீங்களா சார்? வீடியோ போட்டேன் குரூப்ல, நேத்தே போட்டேன், நேத்துல மார்னிங் போட்டேன் போல. ஓகேவா? ஓகே, குரூப்ல வீடியோ போட்டிருக்கு பாருங்க. ஓகே, சோ இன்றைக்கும் நேற்றைய பாடத்தின் தொகுத்தார். வேற ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க ப்ளீஸ். அடுத்த பாடத்துக்கு போக முதல் இதுல எல்லாம் ஃபுல் கிளியர் ஆயிட்டு போங்க. ஓகேவா? இதுல எல்லாம் ஃபுல் கிளியர் ஆயிட்டு போங்க. கிளியர் எல்லாம் போக வேணும். ஆக்டிவ்னா என்ன, ஆக்டிவ் ஏன் யூஸ் பண்றோம், இந்த ஒவ்வொரு வாக்கியமும் ஏன் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், அதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதெல்லாம் அழகாக பேசணும். அப்போ ஒரு 7 வீடியோஸ் 8 வீடியோஸ் இருக்குன்னா கேட்டு யோசிச்சு பாருங்க. இந்த 9 வாக்கிய வகைகளுக்கு 8-9 வீடியோஸ் இருக்கும். அப்போ 2 hours செலவழிச்சிருக்கும். அப்ப நிறைய பேசியிருக்கோம். சோ இந்த அட்டவணை நெக்ஸ்ட் வீக் ஃபுல் ஆயிரும். அப்போ நீங்க மனனம் செய்து கொள்ள வேண்டும். சிம்பிள் பிரசன்ட், வளமையாக செய்பவை நடப்பவை, ஆக்டிவ் பி ஃபார்ம், ஆக்டிவ்ல பி பேஸ் ஃபார்ம் சிங்கியூல, பாசிவ்ல என்ன யூஸ் பண்றேன்னு பாடமாக்கலாம் நெக்ஸ்ட் வீக். ஓகே ஓகே, இது வந்து பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்கள் பற்றிய பாடம் இது. இது வந்து பழைய கதை. ஓகே ரைட். அதுக்கு பிறகு என்ன வந்தோம்? நேற்று படிச்சோம் பி ஃபார்ம் தேர் பொசிஷன் என்பதை பற்றி நேற்று படிச்சோம் இல்லையா? பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கிய வகைகள் பற்றி நேற்று படிச்சோம். பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கிய வகை பற்றி நேற்று படிச்சோம். அது வந்து பி ஃபார்ம் தேர் பொசிஷன். பி ஃபார்ம்னா என்ன என்பது பற்றி கொரோனாவுக்கு முதல் காலத்திலும், தேர் பொசிஷன்னா என்ன என்பது பற்றி நேற்றும் மிக தெளிவாக ஆழமாக நிறைய விஷயங்கள் கழிச்சோம். ஓகேவா? So இதுல ஏதாவது டவுட் இருக்கா? If you want to ask me any doubts regarding these things, இதைத்தான் இன்னைக்கும் பேச போறேன். இதை பத்தி தான் இன்னைக்கும் பேச போறோம். ஓகேவா? So before that, if you have any doubts to make it clear, please ask me. Don't hesitate to ask. கேட்கறதுக்கு வெக்கப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். ஓகேவா? Don't hesitate. You can ask me. இப்ப பி ஃபார்ம்னா என்ன சார் அப்படின்னு திருப்பி கேட்காதீங்க. அது சொல்லி கொடுத்திருக்கு. அதுக்குள்ள உள்ள நுணுக்கமான விஷயங்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், if you want to know any clarification more, okay, தான் கேட்க சொல்லுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு நிறைய இருக்கு. நேற்றைய வீடியோ போய் குரூப்ல போய் பாருங்க. ரைட்? ஓகே ரைட். இப்போ பி ஃபார்ம் தேர் பொசிஷன், பி ஃபார்ம் தேர் பொசிஷன் பற்றி ஒரு 1 minute யாரோ லிங்க் கேட்டிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மேபி தே ஆர் நாட் இன் த குரூப் or something. So I will send the link at once quickly and come back. Okay, sorry for the delay. Wait, hold on a second. Okay, okay, finished. Okay, so பி ஃபார்ம் தேர் பொசிஷன் பற்றிய ஒரு விளக்கம் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கணும். பி ஃபார்ம்னா என்னன்னு சொன்னோம்? தெரிந்த விடயங்களை பற்றி பேசுவது, உணர்வுகளை பற்றி பேசுவது. பி ஃபார்ம்னா என்ன? தெரிந்த விடயங்களை பற்றி பேசுவது, உணர்வுகளை பற்றி பேசுவது தான் பி ஃபார்ம்னு சொல்றோம். தெரிந்த விடயங்களை பற்றி அல்லது உணர்வுகளை பற்றி பேசும்போது பி ஃபார்ம் என்ற பாடத்தை பயன்படுத்துறோம். தேர் என்ற பாடத்தை எப்போ பயன்படுத்துறோம்? தெரியாத ஒரு விஷயத்தை முதலாக யாருக்காவது சொல்லும் போது, யாருக்கு தெரியாது? ஹோப்ஃபுல்லி அவருக்கு தெரியாது, கேட்பவருக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்றோம். இதெல்லாம் பார்த்தோம்னா பைசிக்கல் ஒன்று இருக்கிறது, ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, அப்படிலாம் படிச்சோம் இல்லையா? சோ ஒரு காணி இருக்கிறது அப்படிலாம் படிச்சோம். அப்ப தியா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி முதலாவதாக சொல்லும் போது தியா என்ற வாக்கியத்தை யூஸ் பண்றோம். இப்ப தியா பற்றி நேற்று இன்னும் சில விஷயங்கள் சொன்ன. என்ன? தியா வந்து ஒரு சியூடோ சப்ஜெக்ட். இதை பத்தி நிறைய பேர் நேற்று கேள்வி கேட்டாங்க. நிறைய பேர் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேள்வி டவுட்ஸ் இருந்துச்சு, மெசேஜ் போட்டிருந்தாங்க. தியா வந்து குழப்ப நிலையில இருந்தாங்க. தியா என்பதற்கு அங்கே என்ற ஒரு அர்த்தத்தை எப்பவுமே வச்சுக்கிறாங்க. இல்ல, தியா என்ற வாக்கிய வகையில் தியா என்ற சொல்லுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது ஒரு சியூடோ சப்ஜெக்ட் சொன்னேன். போலி எழுவாய். அவர் சும்மா ஒரு பொம்மை மாதிரி. இப்ப நம்ம தோட்டங்கள்ல வைக்கிறோம் இல்லையா, காவல்காரன் தோட்டத்தில் நிக்குது, பாடம் தெரியுதானே பாட்டு. சோ அந்த காவல்காரன் மாதிரி ஸ்கேக்ரோ,
மாதிரிதான் தியா. அவர் இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு, பட் இருக்கணும் அவர், அந்த மாதிரி ஒருத்தர் தியா. அப்போ தியா என்ற சொல்லுக்கு உண்மையிலே அர்த்தம் இல்லை. அதாவது ஐ வென்ட் தியா, நான் அங்கே போனேன், அந்த தியா இல்லை. இது வாக்கியத்தை தொடங்கும் எழுவாயாக பயன்படுத்தும் தியா, அதுக்கு அர்த்தம் இல்லை. ஓகே, பார்ப்போம், உதாரணங்கள் பார்க்கலாம். பொசிஷன், உரிமையை காட்டும். பொசிஷன் உரிமையை காட்டும். ஓகேவா, கிளியரா? பார்ப்போம் நம்ம கொஞ்சம் உதாரணங்கள் பாருங்க. அதுக்கான உதாரணங்கள் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். பி ஃபார்ம்கான உதாரணங்கள் என்ன? இப்போ பி ஃபார்ம் சார்ட் உங்களுக்கு நினைவு இருக்கணும், உங்களுக்கு கையில இருக்கணும். இந்த சார்ட் நான் குரூப்லயும் போட்டிருந்தேன், இந்த சார்ட் கையில இருக்கணும். பி ஃபார்ம்னா என்னன்னு அப்பதான் புரிஞ்சு கொள்ளலாம். சோ பி ஃபார்ம்கான உதாரணங்கள் பாருங்க. ராஜா வில் பி ஹாப்பி. திஸ் இஸ் அ பென். இது ஒரு பேனை. தெரிஞ்ச ஒரு விஷயம். ராஜா வில் பி ஹாப்பி, உணர்வுகளை பற்றி பேசுகிறோம். ராஜா வில் பி ஹாப்பி, அது பி ஃபார்ம் பாடத்துல தான் சொல்லணும். இட் வாஸ் 10 o'clock, 10 மணி. அப்போ 10 மணி, அதான் அர்த்தம். அப்போ 10 மணி. இட் வாஸ் 10 o'clock. தெரிந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம். ஐ ஹாவ் பீன் தேர். நான் அங்கே இருந்து இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் தேர், நான் அங்கே இருந்து இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் தேர். சோ இதுல பாருங்க, வில் பி யூஸ் பண்ணிருக்காங்க, இஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, வாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, have been யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க கண்டு கொள்ளணும், இந்த சார்ட் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், is யூஸ் பண்ணியிருந்தால், was யூஸ் பண்ணியிருந்தால், have been யூஸ் பண்ணியிருந்தால், அது எந்த வாக்கிய வகையை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். that is your duty. ஓகேவா? அப்போ ராஜா will be happy என்பது சிம்பிள் ஃபியூச்சர் என்ற வாக்கிய வகையை சேர்ந்தது பி ஃபார்ம். கண்டுபிடிக்கலாம் தானே? will be இருக்கு இல்லையா? will be இருக்கு. அப்ப ராஜா வில் பி ஹாப்பி, ராஜா சந்தோஷப்படுவான். ஹாப்பி என்பது ஒரு வினைச்சொல் அல்ல. வில் பி என்பது ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஹாப்பி என்பது ஒரு பெயரடை மொழி. திஸ் இஸ் அ பென், இது ஒரு பேனை. தெரிஞ்ச ஒரு விஷயம். இட் வாஸ் 10 o'clock, 10 மணி. ஐ ஹாவ் பீன் தேர், நான் அங்கே இருந்து இருக்கிறேன். அந்த தேயா வேற. ஓகே, அந்த தேயா வந்து அங்கே என்பது தேயா வாக்கியத்துல கடைசியில். I have been there, நான் அங்கே இருந்து இருக்கிறேன். இப்போ இதே மாதிரி வாக்கியங்கள் நம்ம தியாவுல பார்த்தோம்னா பாருங்க. There is a pen, there was water in the pot, there are books. So பி ஃபார்முக்கும் தியாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் நன்றாக உணர்னா, இன்னும் நிறைய வாக்கியங்கள் தரும் வித்தியாசத்தை உணர்வதற்கு. இப்போ இது வந்து ஒரு சின்ன அடிப்படை விளக்கம். பி ஃபார்ம்ல இப்படியான வாக்கியங்கள் இருக்கலாம், தியாவுல இப்படியான வாக்கியங்கள் இருக்கலாம் என்பதற்கான ஒரு அடிப்படை விளக்கம். இது வந்து வித்தியாசத்தை காட்டுவதை விட this is a basic introduction. ஓகே, அடுத்தது பொசிஷன். பாருங்க, பொசிஷன்ல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? அங்க ஆமிசா எல்லாம் இருக்கா பாருங்க, ஓசோ எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இல்லையே. have, has, had, will have தான் இருக்கு. I have a pen, இப்போ என்கிட்ட ஒரு பேனை இருக்கிறது. I have a pen. She has problems, அவளுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. உரிமையை காட்டுது, அவளுக்கு சொந்தமானவை அவை. பாய்ஸ் had a meeting, பையன்களுக்கு சிறுவர்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, கூட்டம் இருந்தது. they had, இருந்தது இறந்த காலத்தை குறிக்கும். நேற்று படிச்சோம். he will have a class, அவனுக்கு ஒரு வகுப்பு இருக்கும். சோ அப்ப பாருங்க வித்தியாசத்தை. பி ஃபார்ம்லயும் பொசிஷன்லயும் வாக்கியத்தில் முன்னால் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, அந்த பெயர்கள் எல்லாம் வரலாம். இதுல பி ஃபார்ம்லயும் பொசிஷன்லயும். பட் தியாவுல பாருங்க, எல்லா வாக்கியமும் எப்படி தொடங்கி இருக்கு? தியா தியா தியான்னு தொடங்கி. இப்ப தியா இஸ் அ பெண்ணுன்னா அங்கே ஒரு பேனை இருக்கிறது இல்ல. யாராவது அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பு, அது பிழை. அங்கே ஒரு பேனை இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. என்னது தியா இஸ் அ பெண் என்றால் ஒரு பேனை இருக்கிறது. நான் சொன்னேன் தியாங்கிற பாடத்தின் அர்த்தத்தை எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும்? கடைசியில் இருந்து முன்னுக்கு வரணும். யூ ஹாவ் டு கம் ஃப்ரம் த எண்ட், ஃப்ரம் தி எண்ட். வாக்கியத்தின் கடைசியில் இருந்து தான் வரணும். ஒரு இல்லாட்டி பேனை ஒன்று இருக்கிறது. பாருங்க, தியாவில் ஏதாவது அர்த்தம் வந்துச்சா? பேனை, பெண், ஒன்று, இஸ் இருக்கிறது. தியாவில் அர்த்தம் வரணும். பட் தியா இல்லாம இது எழுதவும் முடியாது. ஈஸ் அ பெண்ணுன்னு சொல்ல முடியுமா? a pennies னு சொல்ல முடியுமா? முடியாது. ஓகேவா? there was water in the pot. குடத்தில், குடத்தில் தண்ணீர் இருந்தது. was தியாவுல எந்த அர்த்தம் வரல.
there are books, புத்தகங்கள் இருக்கின்றன. அதுல ஏதாவது அர்த்தம் வந்துச்சா? இல்ல. இப்போ எப்படி சொன்னா? there are books there. there are books there. அங்கே புத்தகங்கள் இருக்கின்றன. there is a pen there. அங்கே ஒரு பேனை இருக்கிறது. அப்படி வந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ரைட். இதுல எதுவும் எழுதி கொள்ளணுமா இருந்தா எழுதி கொள்ளலாம். நல்ல பிள்ளைகள் மாதிரி எதுவும் டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. கேளுங்க, டவுட் வேண்டியது கேளுங்க. இது சம்பந்தமா யூ கேன் ஆஸ்க் எனி டவுட் ரிகார்டிங் திஸ். Yeah, Ria. Come on, Ria. Switch on your mic, Ria. Good evening, sir. Good evening. Assalamu alaikum, Ria. Walaikum salam, sir. Yeah. Sir, இந்த பொசிஷன்ல வந்துட்டு உடைமைகள் இருக்கிற இது மட்டும்தான் வருமா? உடைமைனா இப்படித்தான். நமக்கு சொந்தமாவே இருக்கணும்னு தேவையில்ல. நமக்கு அது உரித்துடையது. ஐ ஹாவ் அ ஹெடேக். அது சொந்தமாவா சார் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அது எனக்கு, உனக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அந்த மாதிரி இருக்கு வரும் நிறைய பொசிஷன்ல. அப்போ உடைமைன்னு சொன்னோட அப்ப தலைவலினா உடைமையா சார் அப்படின்னு ஒரு டவுட் வந்து அது பிரச்சனை தான் இல்லையா? சோ நமக்கு உரிமையாக இருக்கு. இப்போதைக்கு நமக்கு இருக்கு. ஐ ஹாவ் அ ஹெடேக் கூட அப்படிதான் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்லாம் உரிமையா? நமக்கு அது சொந்தமானவை. அந்த மாதிரி ஒரு ஐடியாவில தான் நான் அதை சொல்றேன். ஓகேவாமா? உரிமையை காட்டும்னு அதனால தான் சொன்னேன். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே ஓகே. எனக்கு, உனக்கு, அவனுக்கு, ரியாவுக்கு அப்படியெல்லாம் வந்தா பொசிஷன் இல்ல. ஓகேவா? ஓகே சார். தேங்க் யூ. ஓகேமா. ஓகே ஓகே. ஜந்துசாந்த். Hello, sir. குட் ஈவினிங் ஜந்துசாந்த். சொல்லுங்க. Good evening, sir. Sir, there is a pen and hello, அது ஒரு பென் என்று தானே அர்த்தம்? இல்ல. there is a pen என்றால் ஒரு பேனை இருக்கிறது. அது ஒரு பென்னுனா ஜந்துசாந்த், அது ஒரு பென்னுனா that is a pen ன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, கிளியரா? மனசுக்கு கிளியரா? சரி சார். மனசுக்கு சாட்டிஸ்ஃபைட் சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. தேவல அர்த்தம் வராது. ஓகே, குட். ஓகே, ஆதிகா. மேபி ஆதிகா. நல்ல கேள்விகள். ஐ லைக் those questions. ஆதிகா. சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். இந்த பொசிஷன்ல வந்து பொசெஷன். அதுல வந்து இஸ் ஆவெல்லாம் போட மாட்டாங்க. நான் அந்த சார்ட் கொடுத்தேன். சார்ட் எழுதிட்டீங்களா? அந்த சார்ட்ல இருக்குதா ஈஸ், ஆம், ஈசாவெல்லாம் இருக்கா? இல்ல. அப்ப போடக்கூடாது. பொசிஷன்ங்கிற பாடத்துல ஆமீசாலாம் வராது. ஆமீசா போட்டுட்டா ஜந்துஷா, சாரி ராதிகா, அது வந்து பி ஃபார்மா மாறிடும். நான் சொல்றது விளங்குதா ஆதிகாவுக்கு? இப்போ ஆதிகா ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஐ ஹாவ் அ பேபி. ஓகேவா? ஐ ஹாவ் அ பேபி. சொல் என்ன அப்படின்னா ஆர்த்திகா? ஐ ஹாவ் அ பேபினா எனக்கு ஒரு பேபி இருக்கிறது. எனக்கு ஒரு பாபா இருக்கு. அப்ப அங்க ஹேவ்க்கு பதிலா ஆம் போட்டோம்னு நினைச்சுக்கோங்க. வாக்கியம் எப்படி வரும்? ஹேவ்க்கு பதிலா ஆம் போட்டீங்க, எப்படி வரும்? ஐ ஆம் அ பேபி. இல்லையா? I am a baby. அப்ப நான் ஒரு குழந்தை ஆகி விடுவேன். வித்தியாசம் விளங்குதா? அப்போ அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கிளியர் தானே? இப்போ I have a teacher. எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார். இப்ப இதே am போட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? I am a teacher. நான் ஒரு ஆசிரியர் ஆகி விடுவேன். வித்தியாசம் விளங்குதா? அப்போ ஓகேமா. ஓகேமா. சரோஜனி, நல்ல doubts. I like those doubts. Sarojini, you can switch on your mic. Sarojini. Good evening, sir. Good evening, ma. சொல்லுங்க. This is a pen ku, there is a pen ku, idella different enna sir? This is a pen. Okay. This is a pen. என்ன தெரியுதா சரோஜினிக்கு? sir. This is a pen. இது ஒரு பேனை. ஓகேவா? Yes, sir. இது ஒரு பேனை. நான் இப்ப பேனை அங்க வச்சு சொல்றேன். There is a pen. பேனை ஒன்று இருக்கிறது. There is a pen.
ஒரு பேனை ஒன்று இருக்கிறது. ஓகேவா? Okay, sir. இப்போ சரோஜினி எங்க ஊரு? Monaragala, sir. மோன்றாகல. சரோஜினி இஸ் இன் மோன்றாகல. என்ன அர்த்தம்? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே சரோஜினி, நோ ப்ராப்ளம். சத்தம் வரத்தான் செய்யும் வீடுகள்ல, நோ ப்ராப்ளம். யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். பேசுங்க, என்னோட பயப்படாங்க. சரோஜினி டோன்ட் வரி, வீட்ல சத்தம் பயப்படாங்க, நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. சரோஜினி கம் பேக். ஓகே, she has gone. கவின். சரோஜினி இப்ப சரோஜினி மொன்றாகலையில் இருக்கிறாள், எப்படி சொல்றது? குட் ஈவினிங் சார். சரோஜினி மொன்றாகலையில் இருக்கிறாள், எப்படி சொல்றது? சரோஜினி இஸ் இன் மொன்றாகல. ஓகேவா? Okay, sir. ஓகே, நான் சொல்றேன் மொன்றாகலையில் சரோஜினி என்று ஒரு கேர்ள் இருக்கிறாள். There is a girl called சரோஜினி in மொன்றாகல். ஓகேவா? Okay, sir. ஓகே, அப்ப this is னா இது ஒரு பேனை, there is a பென்னா பேனை ஒன்று இருக்கிறது. ஓகேவா? Okay, sir. ஓகே, இன்னும் பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, கவின் you can switch on your mic. கவின் now. கவின் சொல்லுங்க குயிக்கா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் கவின். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பி ஃபார்ம் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன் சார். பி ஃபார்ம் வந்து இப்ப புதுசா தனியா விளங்கப்படுத்த முடியாது. பி ஃபார்ம் என்பது தெரிந்த விடயங்களை, உணர்வுகளை பற்றி பேசுவது. அதுக்கு வீடியோ ஒண்ணு வேற யாருக்கும் கவின் குரூப்ல போட்டிருப்பேன் கவின், பி ஃபார்ம்னு சொல்லி. அதை எடுத்து பார்க்கணும் திருப்பி. ஓகேவா? ஓகே சார். ஓகே 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 ஓகே. நிரோஷினி மேபி நிறைய டவுட்ஸா? நிரோஷினி 6 இருக்காங்க. சொல்லுங்க நிரோஷினி. குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. சார் தேயாவுக்கு 2 மீனிங்ஸ் இருக்கா சார்? தேயாவுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கு. ஒண்ணு வந்து அங்கே என்ற மீனிங். ஓகேவாமா? ஓகே சார். அது வந்து வாக்கியத்துல இப்படி முன்னுக்கு வராது. இப்போ ஐ வாஸ் தேர், நான் அங்கே இருந்தேன். தேர் இஸ் a pen there, அங்கே ஒரு பேனை இருக்கிறது. தேர் கடைசியில வந்தனால தான் நான் அங்கேன்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். பட் வாக்கியத்துல முன்னுக்கு வரையில அதுக்கு அர்த்தம் வராது நிரோஷினி. ஓகே சார். ஓகே சார். எனக்கு டவுட் வந்து வேற ஏதாவது டவுட் வந்துச்சு உங்களுக்கு? தேவ பற்றி வேற ஏதாவது அர்த்தம் வந்துச்சு உங்களுக்கு எங்கயாவது அப்படி? ஏன்னா சார் நீங்க போட்டுறீங்க தானே சார், there is a pen, பி ஃபார்ம்லயே கேட்டுறீங்க தானே சார், I have been there. அதுதான் சார் எனக்கு டவுட். இல்ல அது வந்து நிரோஷினி நீங்க போயிட்டு பாருங்க, சார்ட்ல இருக்கு பாருங்க. I have been there. ரைட், ஓகே, வெரி குட். I have been there போது நான் அங்கே, அந்த தேவுக்கு என்ன அர்த்தம் நிரோஷினி? அங்கே போயிருக்கேன், அங்கே இருந்திருக்கிறேன். I have been there அப்படின்னா நான் அங்கே இருந்திருக்கிறேன். அந்த தேவ வந்து அங்கேங்கிற அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். இப்ப இப்படி கூட சொல்லலாம். boys had a meeting there சொல்லலாமா? இயலாதா? boys had a meeting there. பையன்களுக்கு, சிறுவர்களுக்கு அங்கே ஒரு மீட்டிங் இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓ சார். பட் இங்க நடுவுல இருக்கிற தேவுக்கு வந்து அர்த்தம் இல்லை. ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, ஓகே ஓகே ஓகேமா, ஓகே ஓகே. இஸ்மா நிறைய டவுட், இன்னும் 5 பேர் இருக்காங்களே. இஸ்மா சொல்லுங்க. இஸ்மா. Sir, there was water in the pot. அது வந்து அங்கே இருந்து போட்டா எப்படி வரும்? அப்படி சொல்ல முடியாது. அப்படி இருந்தா there was water there, இல்லாட்டி there was water in the pot there, அங்கே குடத்தில் தண்ணீர் இருக்கிறது. there was water in the pot there. இப்படி சொல்லலாமா? the water was in the pot there. இல்ல அந்த அர்த்தம் வந்து வேற. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குட், நல்ல திங்கிங் இஸ்மா, குட் திங்கிங். இப்போ நான் அதுக்கான வித்தியாசம் சொல்றேன்னா, ஓகேவா? நான் இப்ப அடுத்து நான் கொஞ்சம் சில உதாரணங்கள் கொடுப்பேன், நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் there is a phone on the table. there is a phone on the table சொல்லல, இஸ்மாவுக்கு அந்த போனை பத்தி இதுக்கு முதல்ல தெரியுமா? தெரியா? ஓகேவா? மேசை மேலே ஒரு போன் இருக்கிறது. ஓகே, இப்போ இஸ்மாட போனை காணோம். ஓகேவா இஸ்மா? உங்களோட போனை காணோம், எல்லாம் தேடுறோம், கிளாஸ்ல எல்லாம் தேடல, உங்களோட போன் இருக்கு மேசை மேல. ஓகேவா? அப்ப நம்ம சொல்லுவோமா மேசை மேலே ஒரு போன் இருக்கிறதுன்னு சொல்லுவோமா, போன் மேசை மேலே இருக்கிறதுன்னு சொல்லுவோமா?
மேசை மேல் ஒரு போன் இருக்கிறது. இல்லையே, இப்ப நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த போனை தானே தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த போனை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாதா? எங்கட போனா? உங்களோட போனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களோட போன் இருக்கு மேசை மேல. ஓகேவா? இப்போ நானும் இஸ்மா நானும் இஸ்மாவும் கிளாஸ் 1க்கு போறோம். ஓகேவா? போகும்போது கிளாஸ்ல மேசை மேல ஒரு போன் இருக்குது. அப்ப என்ன சொல்லுவோம்? மேசை மேலே ஒரு போன் இருக்கிறது, மேசை மேல ஒரு போன் இருக்கு இல்லையா? அப்படித்தானே? அந்த போனை பத்தி எனக்கும் இஸ்மாவுக்கும் தெரியுமா? யாருட என்னன்னு விபரம் தெரியுமா? தெரியா. அப்ப எந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணணும் நம்ம? There is a phone. There is a phone on the table. ஓகேவா? ஓகே. இப்ப இஸ்மாட போன் கிளாஸ்ல வச்சுட்டு மறந்த வாக்குல போயிட்டோம் நம்ம 2 பேரும். நானும் இஸ்மாவும் போயிட்டோம். ஓகேவா இஸ்மா? வழியில போயில தான் நினைவு வந்துச்சு உங்களுக்கு. திருப்பி வர்றோம் கிளாஸ்க்கு வந்து தேடுறோம் எல்லா இடமும், எங்க போன். அப்ப நான் கண்டுட்டேன் உங்களோட போன் இருக்கு மேசை மேல. ஓகேவா? இப்ப சொல்லுவோமா there is a phone on the table னு சொல்லுவோமா? இல்ல, my phone is my phone is on the table, your phone is on the table. அப்படி கூட தேவையில்ல. the phone is on the table. போன் மேசை மேலே இருக்கிறது. இப்ப வித்தியாசம் விளங்குதா இஸ்மா? அப்போ water is in the pot அப்படின்னு சொன்னா தண்ணி குடத்தில் இருக்கிறது. அந்த தண்ணியை பத்தி ஏதோ உங்களுக்கு தெரியும். சரியா? நான் கேக்குறேன் இஸ்மா, கொண்டாந்த தண்ணி எங்க அப்படின்னு கேக்குறேன். water is in the pot, தண்ணி குடத்துல இருக்கு, அது உண்டு. ஓகேவா? நான் கொண்டாந்த தண்ணியை பத்தி கேக்குறேன். அப்படி இல்லாம நான் சும்மா தண்ணி கொஞ்சம் தாரீங்களா அப்படின்னு கேக்குறேன் உங்கள்கிட்ட. அது அந்த தண்ணியை பத்தி எனக்கு தெரியாது இருக்கும்போது. அப்ப நீங்க சொன்னீங்க there's water in the tap, அந்த டேப்ல தண்ணி இருக்கு போய் குடிங்க. அந்த தண்ணியை பத்தி நமக்கு தெரியாது ஒண்ணுமே. ஓகேவா? அதுதான் வித்தியாசம். ஓகே இஸ்மா, எங்க ஊரு? எங்க ஊரு இஸ்மா? ஓகே இஸ்மா கோ. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ், மேபி தமிழ் switch on your mic. குயிக்கா முடிச்சிட்டு போயிடலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஓம் சார், உங்களோட குரூப்ல லிங்க் இருக்கு? இல்ல, நம்பர் இருக்கு. மெசேஜ் போட்டுட்டா நான் குரூப்ல போட்டு விடுவேன். ஓகேவா? நான் குரூப் பிறகு போட்டு விடுறேன் நம்பர், போன் நம்பர். ஓகேவா? சரி சார், அதான். ஓகே 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 ஓகே. கிருஷ்ணா பலாங்குட, கிருஷ்ணாந்தன் from Good evening, sir. Good evening. How are you? Sir, there is a pen there சொல்றேன் சார். there is a pen there. சொல்லலாம். அங்கே ஒரு பேனை இருக்கின்றது. அப்படித்தானே சார்? யா. அது லாஸ்டா வர தேயா வந்து THIR தேயா சார்? இல்ல THERE தான். THERE தான். அந்த தேயா வந்து THEIR வந்து அவர்களுடைய, அதுக்கான வாக்கியத்துல கடைசியில வராது எப்பவுமே. அது நம்ம படிச்ச ப்ரோனவுன்ஸ் பாடத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, ஒன் மோர். பிரியதர்ஷினி இஸ் தேர். சொல்லுங்கம்மா. Switch on your mic. You can switch on. You can switch on your mic. இல்லையா? வரலையா? லிங்க் வரலையா? Some problem? Sir, good evening, sir. Good evening, ma. சொல்லுங்க. Sir, just now I joined the class, sir. Okay. Any new subjects, sir? No. Nothing is there. I am talking about the same thing we talked yesterday. அத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசிக்கிறோம். That's all. Okay, sir. Okay. ஓகேமா. ஓகே, ரைட். ஓகே, we'll see. அப்போ நல்ல கேள்விகள் இல்லையா? அந்த கேள்விகளோட நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சு கொள்ளலாம். இப்போ அந்த தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றதும் குறவு, சிலர் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னே தெரியாம யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து பிரச்சனை. சோ இதுதான் டிஃபரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம ஹிஸ்மா கேட்ட கேள்வியா இருக்கட்டும், ஆர்த்திகா கேட்ட கேள்வியா இருக்கட்டும், there are good questions, nice questions. Yeah, those are good. Right. Okay, எழுதி இருக்கிறவங்க எழுதி இருப்பீங்கன்னு. இப்போ இதுதான் நல்ல விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா நான் இதைத்தான் சொல்ல போனேன், இஸ்மாவுக்கு சொல்ல போனேன், கட் ஆயிருச்சு. ஓகே, இட்ஸ் டசன்ட் மேட்டர். இந்த வாக்கிய முனை நல்லா பாருங்க. The land is in Kandy. There is a land in Kandy. I have a land in Kandy. இந்த வாக்கியத்தை புரியுதா உங்களுக்கு? இதனுடைய அர்த்தத்தை யோசிச்சுக்க முடியுதா?
Fatima Ria, can you switch on your mic, Fatima Ria? ஓகே சார். ஓகே Fatima Ria. என்ன நினைக்கிறீங்க முதலாவது வாக்கியம் எந்த வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது பி ஃபார்ம். பி ஃபார்ம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பி ஃபார்ம்னு சொல்லுங்க பாப்போம். பி ஃபார்ம் வந்து தெரிஞ்ச விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஓகே. இப்போ ரியா இது பி ஃபார்மான்னு தெரிஞ்சாதான் இது தெரிஞ்ச விஷயத்தை பத்தி சொல்றாங்களான்னே தெரியும் நமக்கு இல்லையா? நான் சொல்றது விளங்குதா ரியா? ரியா, are you there? Gone. Okay, I am going with someone who liked Ria is there. Ria, can you talk me? Ria? Some problem? ஓ சார். Okay, Ria. So, B form னு தெரிஞ்சாதான் இது தெரிஞ்சதை பத்தி பேசுறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படித்தானே? ஆமா சார். அப்ப இது B form னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் நம்ம இப்ப படிச்சிட்டு இருக்கிறது பி ஃபார்ம் தேர் பொசிஷன். அது அடுத்து அந்த மூணு வச்சு கம்பேர் பண்ணி. ரியா அடுத்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ரியா. பாருங்க ஈஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா சார். ஈஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம இதுக்கு பிறகு ஈஸ் யூஸ் பண்ணுவோம், ஆக்டிவ்ல யூஸ் பண்ணிருக்கோம். அப்படிதானே? ஆக்டிவ்ல யூஸ் பண்ணுவோம். பட் ஆக்டிவ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அது வந்து மெயின் வெர்ப். ஆக்டிவ்ல வந்து ஒரு வெர்ப் இருக்கு, இங்க ஒரு வெர்ப் இல்ல இல்லையா? அப்ப ஒன்னா இருக்கலாம், என்ன இருக்கலாம்? ஈஸ் இருந்தா பி ஃபார்மா இருக்கலாம், தேவா இருக்கலாம். ஏன் முதலாவது வாக்கியம் தியா வாக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க? தியா வந்து ஸ்டார்ட்லயே தியா போட்டு தானே சார். வெரி குட். தியாவா இருந்தா வாக்கியம் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கும்? தியான் இருக்கும். அப்ப இது ஒரு பி ஃபார்ம் வாக்கியம், தெரிந்த ஒன்றை பற்றி பேசுறோம். இப்ப the land is in Kandy என்ன ரியா? அந்த லேண்ட் வந்து கேண்டில இருக்குது. லேண்ட் வந்து கண்டியில இருக்கு. அப்ப இந்த லேண்ட பத்தி இதுக்கு முதல்ல பேசி இருக்கமா இல்லையா? ஆமா பேசி இருக்கிறோம். இப்போ சிலர் என்ன செய்வாங்க ரியா? a land is in Kandy ன்னு எழுதுவாங்க. அது சரியா பிழையா? இல்ல சார், அது ராங் தான். அது ராங். எப்பவுமே a land is in Kandy, a boy is in my class அப்படின்னு சொல்லக்கூடாது. குறிச்சு வச்சுக்கோங்க எல்லாருமே குறிச்சு வச்சுக்கோங்க. a boy is in my class னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணுமா இருந்தா அதை எப்படி சொல்லணும் ரியா? the boy is in my no the boy னு இல்ல. ஒரு பொடியனை பத்தி தான் தெரியும். அந்த பொடியனை பத்தி தெரியாதனால தானே a போடுறோம் இல்லையா? அப்ப என்ன வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு? தியாவுல தான் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க அப்போ? there is a boy in my class. very good. எப்பவுமே a land is in Kandy, a boy is in my class, a film is in ITN அப்படி சொல்லக்கூடாது. அது பிழை. ஓகேவா? ஓகே சார். ஓகே. செகண்ட் வாக்கியம் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க ரியா, நீங்களே முடியுங்க. there is a land in Kandy, ஒரு land ஒன்று இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றது? சரியா அர்த்தம் சொல்லுங்க. எங்க இருந்து சொன்ன அர்த்தம்? பின்னுக்கு. அப்ப சொல்லுங்க பாப்போம். கண்டில ஒரு லேண்ட் இருக்கு. இந்த லேண்ட பத்தி இதுக்கு முதல்ல காய்ச்சி இருக்கமா? இல்ல சார், இதுக்கு முதல்ல பத்தி கதைச்சது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சொல்றேன். இப்ப ரியாவுக்கு நான் வந்து சொல்றேன் there's a land in Kandy ரியா அப்படின்னு சொல்றேன். ஓகே. ரியான்னு சொன்னோன்னா ஐப்படம் தான் நினைவு வருது. ரியா அப்படியே ஐப்படத்துல ரியாவா பேரு? I don't know sir. Okay, sorry. There's a land in Kandy. கண்டியில் ஒரு காணி இல்லாட்டி காணி ஒன்று இருக்கிறது. பின்னுக்கு இருந்து பாக்குறோம். தேவல ஏதாவது அர்த்தம் சொன்ன மாதிரியா? இல்ல சார். இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னது? I have a land in Kandy. ஓகே. எனக்கு ஒரு லேண்ட் ஒன்று இருக்கு கண்டில. எனக்கு கண்டியில லேண்ட் ஒன்னு இருக்கு. இது என்ன வாக்கிய வகையை சேர்ந்தது? பொசிஷன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? பொசிஷன் இல்ல பொசெஷன். அது வந்து இருக்கு, அவங்களோட இது உடையதை சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க இது பொசிஷன்? இந்த have வேற எங்க யூஸ் பண்ணுவோமா? have பொதுவா ஆக்டிவ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப ஆக்டிவ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆக்டிவ்க்கும் இதுக்கும் டிஃபரண்ட். மெயின் வெர்ப் இல்ல சார். மெயின் வெர்ப் இல்லையா? இப்ப இங்க போட்ட I have brought
ஐ ஹாவ் bought a land in Kandy. நான் கண்டியில ஒரு காணி வாங்கி இருக்கிறேன் அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? பட் இங்க நான் ஒரு மெயின் verb இல்லாதனால இது ஒரு பொசிஷன் வாக்கியமாக இருக்கிறது. வெரி குட் ரியா. ஐ அம் so happy about your understanding. Thank you very much ரியா. Thanks a lot, sir. ஓகே இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The land is in Kandy. நான் ரியாவை எடுத்தது ரியாவும் நானும் மட்டும் பேசிக்கொள்ளல. உங்களுக்கு அந்த கன்வர்சேஷன் will help you. Okay. The land is in Kandy. காணி கண்டியில் இருக்கிறது. அர்த்தத்தோட எழுதி வச்சுக்கோங்க. இந்த காணியை பற்றி இதற்கு முதல் நாம் பேசி இருக்கிறோம். அதுதான் உள்ள மெயின் பாயிண்ட். சொல்லுபவருக்கும் கேட்பவருக்கும் அந்த காணியை பற்றி ஏதோ தெரியும். ஆனால் நான் முதல் வந்து அந்த காணியை பத்தி சொல்றதா இருந்தா நான் எப்படி சொல்வேன்? There is a land in Kandy. கண்டியில் ஒரு காணி இருக்கிறது. பின்னுக்கு இருந்தா அர்த்தத்தை பார்க்கணும். I have a land in Kandy. எனக்கு கண்டியில் ஒரு காணி இருக்கிறது. Okay, any doubts you can ask me. Chakshayani. Yeah, go on Chakshayani. Good evening, sir. Good evening Chakshayani. சொல்லுங்க. சார் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் அதுல verb என்ன சொல்லுங்க சார். Okay. I have to buy some pencils. இதுல have தான் verb. இது வந்து have to buy என்பது ஸ்பெஷல் வாக்கிய வகை ஒண்ணு. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகல. have to, had to நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் படிச்சு கொடுக்கும் போது கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். have to, had to, will have to என்பது வேறையான ஒரு வாக்கிய வகை. அது இந்த இதுக்குள்ள வராது. அதாவது I have to buy அப்படின்னு சொன்னா எனக்கு வாங்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வரும். ஓகேவா? ஓகே சார், थैंक यू சார். அது வந்து இது எதுக்குள்ளேயும் ஆகப்படாது. அது வந்து ஸ்பெஷல் ஒன்று. நான் அது வேறையா படிப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே थैंक यू. ஓகே வெரி குட். நிந்த ஊருக்கு போறோம். நம்ம பெட்டிக்லோல இருந்து நிந்த ஊருக்கு போறோம். சொல்லுங்கம்மா. தீஃபா. செகண்ட் क्वेश्चन the மீனிங் சொல்றீங்களா? எது? There is a land in Kandy. நீங்களே சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்து அர்த்தத்தை பார்க்கணும் ஆதிஃபா? முன்னால இருந்து. தியாவுல முன்னால் இருந்து இல்ல, பின்னால் இருந்து. ஓகேவா? அப்ப சொல்லுங்க. கண்டியில் காணி ஒன்று இருக்கின்றது. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? ஓகே சார், थैंक यू. ஓகேமா, ஓகே சார். ஓகே அம்ரிஷ் குயிக்கா ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. அம்ரிஷ் சொல்லுங்க. அம்ரிஷ் குட் ஈவினிங் சொல்லுங்க. லாஸ்ட் 2 மட்டும் இஸ் have earned only. ஃபர்ஸ்ட்க்கு வந்துலது. ஃபர்ஸ்ட்க்கு வந்து போட தேவையில்லையே. ஏன்னா காணி, ஒரு காணி என்ற கதை வரல தானே தம்பி அம்ரிஷ். லேண்ட்னு சொல்ல மாட்டோம், நம்ம ஸ்டார்ட்ல சொல்ல மாட்டோம். the land is in Kandy ன்னு சொல்ல தேவையில்லை. ஒரு என்ற அர்த்தமே அங்க வரல. காணி கண்டியில் இருக்கிறது, அங்க ஒரு என்ற அர்த்தம் வரல. There is a land in Kandy. கண்டியில் ஒரு காணி இருக்கிறது. I have a land in Kandy. எனக்கு கண்டியில் ஒரு காணி இருக்கிறது. ஒருன்னு வந்தனால போட்டிருக்கேன் அம்பிஷ். காணி வந்து கண்டியில் இருக்கிறது. There is a land in Kandy. அதேதான். ஓகே. அதேதான். அத நீங்க மாத்தி சொல்றீங்க. காணி ஒன்று கண்டியில் இருக்கிறது, கண்டியில் காணி ஒன்று இருக்கிறது, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, சேம். ஓகேவா? ஓகே அம்பிஷ். ஓகே குட். இப்ப இன்னொரு உதாரணம் பாப்பா. அதே மாதிரி பாருங்க, கண்டுபிடிங்க பாப்பா அர்த்தத்தை. சொல்ல முடிஞ்சா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சொல்லணும், அழகா சொல்லணும். இது பி ஃபார்மா, தேவா, பொசிஷனா, அர்த்தம் என்ன எல்லாம் சொல்லணும். ஓகேவா? ஓகே, பிரியதர்ஷினி இஸ் தேர். அப்ப மத்தவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க விடுவோம் இல்லையா? நீங்க எல்லாம் அப்படியே இருங்க. ஓகே குட். Okay, Priyadarshini. As you raise your hand first, you got the chance. Okay, sir. Okay. The pens were in the box. பெட்டியில் பேனைகள் இருந்தது. எனக்கு சொல்லணும், இது என்ன வாக்கிய வகை, ஏன், அதுக்கான காரணம், ரீசன் என்ன? முதலாவது வந்து பி ஃபார்ம் சார். ரீசன் வந்து சார், the pensங்கிற ஒரு எழுவாயும் இருக்குது சார். பிளஸ் வேங்கிற பி ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கேன் சார். ஏன் நீங்க கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆக்டிவ்ல, பாஸ்ட் கண்டினியூஸ்ல. அப்போ
அப்ப வந்து verb-ஓட ing ஒன்னு வந்திருக்கு ing இருக்கணும். இங்க அதெல்லாம் இல்லாதனால இது பி ஃபார்ம்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஓகே, மீனிங் பெட்டியில் பேனைகள் இருந்தன. எது எது ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் சார். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படி சொல்ல மாட்டோம் நம்ம. பெட்டியில்னு தொடங்க மாட்டோம். பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் அங்க. அவர்தான் அங்க மெயின். ஓகே, பேனைகள் பெட்டியில் இருந்தன. இப்ப நம்ம சொன்னோம் பென்ஸ் வந்து பெட்டியில தான் இருந்துச்சு. அந்த பென்ஸ பத்தி நமக்கு ஏதோ தெரியும், சொல்லுறவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஓகே, பேனைகள் பெட்டியில் இருந்தன. பேனைகள் பெட்டியில் இருந்தன. எங்க பென்ஸ் எல்லாம் எங்க? பென்ஸ் எல்லாம் பெட்டியில தான் இருந்துச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பெட்டியில இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். There were pens in the box na? மேட்சி கட்டாச்சா? இருக்கீங்களா? ஹலோ, there were pens in the box. கவரேஜ் பிரச்சனையா? ஓகே சார், there were pens in the box. Sir. Okay, some coverage problem. We'll meet later. Okay va? Kattai kardo. Okay, sorry. I'm so sorry. Okay, Aisha Shani. Good evening, sir. Good evening, Aisha. சொல்லுங்க Aisha. ரெண்டாவது வாக்கியம் சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. There were pens in the box. பெட்டியில் பேனைகள் இருந்தன. அதாவது அந்த பேனை பற்றி இதுக்கு முதல்ல தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. முத யார்கிட்ட சொல்றோம், அந்த பெட்டியில பேனா கொஞ்சம் இருந்துச்சு காணாது. There were some pens in the box, they are not there. அதெல்லாம் காணாமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முத யார்கிட்ட சொல்றோம். ஓகே, இது என்ன வாக்கிய வகைன்னு நினைக்கிறீங்க? எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸ்டார்ட்லயே there இருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். I had pens in the box. எனக்கு பெட்டியில் பேனைகள் இருந்தன. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும் தேர்ட் ஒன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செகண்ட் ஒன் வந்து சென்டென்ஸ் அர்த்தம் எடுக்கல, எண்ட்ல இருந்து எடுக்கணும். தேர்ட் ஒன் ஸ்டார்ட்ல இருந்து எடுக்கணும். வேற என்ன வித்தியாசம்? பொசசிவ், தேர்ட் சென்டென்ஸ் வந்து பொசசிவ் உரிமையாக்கா. பொசெஷன். ஏன் அதுக்கு என்ன காரணம், என்ன வித்தியாசம்? அது தேர்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு, சொல்ல முடியுமா? அது தேர்ட் ஒன்ல உள்ள பென் யாருடைய? அது தேர்ட் ஒன் பென் வந்து என்னோட உரிமை. செகண்ட் ஒன்ல பென் வந்து யாருடையன்னு தெரியாது, பாக்ஸ்ல பென் கொஞ்சம் இருந்துச்சு. விளங்குச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு தெரிஞ்சது. அந்த பேனையை பற்றி இதுக்கு முதல்ல ஏதோ நமக்கு விவரம் தெரியும். செகண்ட் ஒன்ல வந்து சொல்றவருக்கு தெரியும், கேக்குறவங்களுக்கு சில வேளை தெரியாதா இருக்கலாம். ஓகேவா? லாஸ்டா சொல்லுங்க, இந்த மூணு வாக்கியத்தையும் அர்த்தத்தை சொல்லுங்கம்மா. The pens were in the box. பேனைகள் பெட்டியில் இருந்தன. There were pens in the box. பெட்டியில் பேனைகள் இருந்தன. I had pens in the box. எனக்கு பெட்டியில் பேனைகள் இருந்தன. ஓகேமா, thank you Aisha, thank you very much, you are nice, you are doing well, thank you very much. Thank you sir. ஓகேமா, okay மத்தவங்க sorry, we'll go to the next one and if I need ask, right? The pens were in the box. பேனைகள் பெட்டியில் இருந்தன. அந்த பென்ஸை பத்தி தெரியும் நமக்கு. ஓகேவா? There were pens in the box. பெட்டியில பேனா இருந்துச்சு அவ்வளவுதான். I had pens in the box. எனக்கு பெட்டியில் பேனைகள் இருந்தன, அது எனக்கு சொந்தமானவை. ஓகேவா? Okay, maybe if you have any doubts you can raise your hands. Okay va? Illati na low பண்றேன். If you have any doubts you can raise your hands again. எனக்கு தெரியாது ஹெல்ப் பண்ண வந்தீங்களா இல்லாட்டி what do you call டவுட்க்கு வந்தீங்களான்னு தெரியாதனால I lower your hands. So if you have any doubts you can raise it again. Okay va? Tamilini, what is it?
தமிழினில Tamil Nilavan, sir. what is that? தமிழ் சேர்த்து எழுதிட்டீங்களோ? தமிழ் நிலவன். Nilavan. நிலாவன். Okay, very nice. Semma name. I am so happy about that name. சொல்லுங்க தமிழ் நிலவன். Sir, and the third one வந்து என்னன்னு sir வரும்? I had pens in the box and இருக்கிறது. I had a friend in where are you from தமிழ் நிலவன்? I mean முல்லைத்தீவு sir. முல்லைத்தீவு. I had a student. I hadn't சொல்ல முடியாது, இன்னும் இருக்கீங்க இல்லையா? I have a student in முல்லைத்தீவு. அப்படின்னா என்னது? விளங்கல sir. I have a student in முல்லைத்தீவு. நான் முல்லைத்தீவுல அந்த ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறேன். இல்ல I have a student in முல்லைத்தீவு. எனக்கு முல்லைத்தீவுல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. ஓகேவா? ஓகே. ஓகே, அப்ப I had pens in the box. எனக்கு பெட்டியில பென்ஸ் வந்து பெட்டியில இருக்கு. இல்ல எனக்கு பெட்டியில பென்ஸ் இருந்துச்சு. had இல்லையா? இருந்தது இல்லையா? அந்த பென் யாருக்கு சொந்தமானது? எனக்கு. இப்ப அது பென்ஸ்னால கொஞ்சம் டவுட்டா இருக்கும். நீங்க எப்படி சொல்லுங்களேன்? I had friends in முல்லைத்தீவு. இப்போ நீங்க முல்லைத்தீவுல இருந்து வேற எங்கேயும் வந்துட்டீங்க, கொலம்புக்கு வந்துட்டீங்க. நீங்க அங்க வந்து சொல்றீங்க I had friends in முல்லைத்தீவு. அப்படின்னா என்ன? எனக்கு வந்து முல்லைத்தீவுல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. முல்லைத்தீவுல இருந்தாங்க. இப்ப நான் கொலம்பு வந்துட்டு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஓகேவா? கிளியரா? ஆம் சார். Thank you sir. ஓகே. தமிழ் நிலவன். வெரி நைஸ் நேம். நம்மளோட பழைய ஆள் ரிஸ்வான் from yesterday. Nice student, Rizwan. You can switch on Rizwan quickly. Rizwan. Sir. Oh yeah, tell me quickly. Sir, there were pens in the box. தமிழால என்ன சொல்றா? பெட்டியில் பேனைகள் இருந்தன. ஓகேவா? ஓகே சார். ஓகே ரைட், லெட்ஸ் மூவ். இல்லையா? தில்ஷானி வந்துட்டாங்க போற நேரத்துல. ஏன் தெரியல தில்ஷானி, எனி ப்ராப்ளம்? Yes sir, good evening. Sir, I have pens in the box and எனக்கு பாக்ஸ்ல பென்ஸ் இருந்துச்சுன்னு சொல்றது. அது எந்த பாக்ஸ்ல பென்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லும்போது அதேவா வரும். எந்த பாக்ஸ்ல பென்ஸ் இருந்துச்சுன்னா இப்படிதான். அந்த பென்ஸ் உங்களுக்கு சொந்தம் இல்லாட்டி there were pens in my box. ஓகே சார். ஓகேவா? எனக்கு என்னுடைய பெட்டில பென்ஸ் இருந்துச்சுன்னா I had pens in my box. ஓகே சார். ரெண்டும் சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். Thank you sir. ஓகே குட். நல்ல கேள்விகள், நல்ல சந்தேகங்கள். I like those doubts and everything. Okay, let's move to the other part. Right, இது உங்களுக்கான டியூட்டி. இந்த அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலை. Take few minutes and raise your hands if you know the answers. இந்த வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சா you can raise your hands. Okay, Atifa Ahmad is there. Fatima Ria came back. Darshini also there. Okay, I'm going with Atifa as she raised her hand first. Atifa means. சும்மா சொல்லணும். Yeah. என்ன வாக்கிய வகையை சேர்ந்தது, அர்த்தம் என்ன, ஏன் அந்த வாக்கிய வகையை சேர்ந்தது, everything you have to tell me. ஓகே சார், அத கேக்குறது தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். Okay, Atifa. Pragashini is a new one, so I am going with Pragashini. Sorry, Priyadarshini. Pragashini, you can raise your hand. Sorry, switch on your mic. Pragashini? No? Okay, I'm going with Shamini. Relative, who is that? Good evening. Yaar adu? Shaminiya? Okay, Shamini. Solla mudiyuma? Okay sir. Okay, solunga. People are very busy. மக்கள் பிஸியா இருக்காங்க. என்ன வாக்கிய வகை, காரணம் என்ன? இது வந்து பி ஃபார்ம் சார். ஏன் காரணம், ரீசன் என்ன? இதுல வந்து ஆ இருக்குறனால.
ஏன் ஆர் இருந்தா ஆக்டிவா கூட இருக்கலாமே. ஆக்டிவ்ல இதுல வந்து verb இல்லையா சார்? ரைட், வெரி குட். verb இல்லாதனால இது வந்து ஆக்டிவா இருக்க முடியாது. சோ பீப்பிள்ங்கற சொல்லோட ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கனால இது கட்டாயம் பி ஃபார்ம். ஓகே, வெரி குட் மா. நெக்ஸ்ட் ஒன். You have a shopping girl. உனக்கு காலி காலி உனக்கு காலியில் ஒரு கடை இருந்தது. இருக்கிறது. இருக்கிறது. you have, still you have, இன்னும் உங்களுக்கு இருக்கு. என்ன வாக்கிய வகை? possession ஆ? possession yeah, டவுட்டா? ஓகே. she has been angry. அவளுக்கு கோபம் இருந்தது. ஹங்கிரினா பசி. ஓகே, என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவளுக்கு பசி இருந்தது. இல்ல அவளுக்கு நீ ஏன் சொல்றீங்க நீங்க? இது என்ன வாக்கிய வகையை சேர்ந்தது? இது வந்து present perfect தானே சார்? present perfect எதுல? பி ஃபார்ம்ல சார். பி ஃபார்ம்ல present perfect. பி ஃபார்ம்ல வந்து எனக்கு உனக்கு அவளுக்கெல்லாம் வராது. யோசிங்க. அவள் பசியில் இருந்தாளா? இருக்கிறாள். அவள் பசியில் இருக்கிறாள். ஓகே, வெரி குட் ஷாவினி, குட் ட்ரை. So I am going with Rivda. Full answers சொல்லுங்க பாப்போம். டக் 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 டக். Yes sir. Good evening sir. Good evening ma. People are very busy. ஆத்தர் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். You have அது என்ன வாக்கிய வகை? ரீசன் என்ன? பி ஃபார்ம். இதுல வந்து ஒரு மெயின் வெர்ப் இல்ல, பட் ஆயிக்குது, அதால பி ஃபார்ம். You have a shopping goal. உங்களுக்கு ஒரு ஷாப் காலில் இருக்கிறது. ரீசன் இது இதுல have வந்திக்குது. அடுத்து யூன்றது வந்து பொசிஷனா காட்டுது. அடுத்து she has been hungry. இது வந்து பி ஃபார்ம்ல வரும். ஆக்டிவ்ல வரும் தானே ஒரு இடத்துல. ஆக்டிவ்ல இருக்கு has been, அந்த என்னது I have been waiting for you அப்படிலாம் இருக்கு. மெயின் வெர்ப் இல்ல. ing எல்லாம் இல்லையா? அத அடிக்கடி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, வெரி குட். அப்போ என்ன அர்த்தம்? அவள் பசியுடன் இருந்திருக்கிறாள். அவ பசியில இருந்திருக்கிறாள். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பசியில இருந்திருக்கிறாள். ஓகே, வெரி குட் ரிப்தா, thank you very much. I am moving with the other ones, other 6. யாராவது முடிஞ்சா you can raise your hands. I will ask. திருப்பி முதல்ல இருந்து கை தூக்கணும். புது வாக்கியங்கள் இல்லையா? Okay, Kavin is there. Kavin, Balangoda is waiting in seat. ட்ரை பண்ணி பாருங்க மத்தவங்களும். நான் அதனால தான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். Aisha Abdin. Aisha, switch on your mic, Aisha. Good evening, sir. Good evening, Aisha. சொல்லுங்க. There will be coins in the till. அந்த till coins இருக்குது. என்ன வாக்கிய வகை? என்ன வாக்கிய வகை? தேயாவுல என்ன வாக்கிய வகையை சேர்ந்தது? சிம்பிள் present, சிம்பிள் past, சிம்பிள் future, past perfect, present perfect, future perfect எதை சேர்ந்தது? Aisha? Some problem? Simple future. என்ன அர்த்தம் சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. அந்த till coins ஈக்கும். அந்த till யார் சொன்னா உங்களுக்கு?
அந்தனா தட் வந்திருக்கணுமே, தட் இருக்கா? தட்டில்னா உண்டியலில், டில்லில். ஓகேவா? அந்தன்னு அர்த்தம் இல்ல. ஓகேவா ஐஷா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா சொல்லணும். தேவ They were in the class. அவங்க கிளாஸ்ல இருந்தாங்க. அவங்க கிளாஸ்ல இருந்தாங்க. என்ன வாக்கிய வகை? பி பி verb. பி ஃபார்ம். ஏன் காரணம் சொல்லுங்க. they வந்திருக்கிற. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன். We had exams last week. எங்களுக்கு வந்து போன கிழமை எக்ஸாம் இருந்துச்சு. போன வீக் எங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. என்ன வாக்கிய வகை? என்ன வாக்கிய வகை? அதுவும் பி ஃபார்ம் தான். நோ 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 கில் யூ. ஆயிஷா எங்க ஊரு? பொசஷன். பொசஷன் இல்லையா? நீங்க தானே? ஓகே ஓகே, some signal problem also there. It's okay Aisha. Okay, good. நம்ம கொஞ்சம் கிளியரா பார்த்து போயிரோமா? Okay, thank you very much Aisha. ஜக்ஷாயினி குயிக்கா அழகா டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். ஜக்ஷாயினி நோ, குயிக்கா சொல்லுங்க இந்த வாக்கியத்தை. There will be coins in the till. Till coins இருக்கும். They were in the class. அவர்கள் கிளாஸில் இருந்தனர். We had exams last week. எங்களுக்கு போன கிழமை எக்ஸாம் இருந்தது. என்ன வாக்கிய வகைன்னு சொல்லவே இல்லையா ஒண்ணு கூட? There will be coins in the till. அது there. They were in the class. அது B form. அடுத்து we had exams last week. Possession. Okay, very good Shakshani. Nice. Thank you very much. Okay, we are moving with someone else. Arham. மத்தவங்க அப்படியே இருங்க, தெரிஞ்சவங்க லைன்ல இருங்க, நான் வரேன். Arham. Can you tell this Arham? Oh, doubt. Arham? Kaveen Balangoda? Kaveen Balangoda, you can switch on your mic. No? Okay. Tamil Nilavan. ஓம் சார். சொல்லுங்க தமிழ் நிலவன். சொல்ல முடியுமா? ஓம் சார். they were in the room. அவர்கள் வந்து இந்த ரூம்ல இருந்தார்கள். ஏன் இந்த சொல்றீங்க? this இல்ல தமிழ் நிலவன். ரூம்ல இருந்தார்கள். அவங்க ரூம்ல இருந்தார்கள். ரூமுக்குள்ள இருந்தார்கள். ஓகே ஓகே, ரூம்ல இருந்தாங்கன்னா போதும். இட்ஸ் ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து he had many problems. அவனுக்கு வந்து பல பிரச்சனைகள் இது. அது வந்து தேர்ட் ஒன் வந்து நிமால் was not in the room. நிமால் வந்து இந்த ரூம்ல இல்ல என்று சொல்லி இருக்கு. ஓகே இல்லன்னு சொல்லி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, thank you. அது வந்து பொசஷன். பொசஷனா சார்? உங்களோட குரூப் நான் நம்பர் அனுப்புறேன் பயப்படாதீங்க. ஓகேவா? ஓகே, ஆத்திகா மேபி MR ஆத்திகா. குட் ஈவினிங். அழகா சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சொல்லுங்க. சொல்லுங்க. They were in the room. அவர்கள் ரூம்ல இருந்தாங்க. He had many problems. அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதா? நிமல் was not. இருந்தது. சரியா சொல்லணும்.
Nimal was not in the room. Nimal roomல இருக்கவில்லை. என்னென்ன வாக்கிய வகையின் டக் டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். They were in the room வந்து B form. B form, very good. Okay, sir. Sorry, B form. Next one. He had many problems. அது வந்து past perfect. இல்ல. B form. Possession. Position அது Nimal was not in the room. அது வந்து B form. B formல simple past. Simple past. Okay, thank you Atika. Okay, very good. Last part. அடுத்த புது விஷயத்துக்கு போயிரலாம். கண்டுபிடிங்க பாப்போம் குயிக்கா. நான் முடிஞ்ச அளவு சான்ஸ் தரேன். Okay, I am going with Esni Roshani. Esni Roshani, you can switch on your mic. Leah. Okay, we'll see Pragashini. Pragashini. Good evening, sir. Good evening, Pragashini ma. சொல்லுங்க பாப்பா டக் டக் டக். There was a new app. Okay. Nachi. Katacha. No? No? Okay, I am going with Nipanushan. Switch on your mic, Nipanushan. Good evening, sir. Good evening, Nipanushan. Where are you from, Nipanushan? Sir, Divanijan, sir. Enga? Divanijan, sir. Okay, Divanijan. Where are you from? Oor enga? Vedigala, sir. Okay, Vedigala. Okay, go on. Solunga paapom. There was a new app. புது அக்கவுண்ட் இருந்தது. பாடம் என்ன? என்ன பாடத்தை சேர்ந்தது? என்ன வாக்கிய வகை? There. Okay. The dog will be in the kennel. Dog வந்து கெனலில் இருக்கும். என்ன கெனல்னா என்ன தெரியுமா? கெனல் மீன் நாய் கூடு. கெனல்னு சொன்னா நாய் கூடு. ஓகேவா? ஓகே சார். ஓகே. இது வந்து B form. ஓகே. Simple future. Okay, very good. We had been here for 10 days. 10 நாட்கள் நாங்கள் இங்கே இருந்தோம். Very good. என்ன வாக்கிய வகை? இது வந்து B form, past perfect. Very good, fantastic. You are very clear in those things. I am so happy. Thank you very much. Thank you, sir. Okay தானே? சோ அடுத்த பார்ட்க்கு போலாம் இல்லையா? ரைட். இப்போ பொசிஷன் பத்தி எல்லாம் பேசணும். இதெல்லாம் தெரிந்த சார்ட் ஃபுல் இந்த சார்ட் ஃபுல்லா பாடமா இருக்கணும். இப்ப பாருங்க ஒரு இடத்துல நான் ரெட் கலரா காட்டி இருக்கிறேன். சிம்பிள் ஃபியூச்சர் என்ற வாக்கியத்தில் உள்ள will be will have ரெட் கலர்ல காட்டியிருக்கேன். நேத்து படிச்சோம் இல்லையா? மாடல்ஸ் பத்தி படிச்சோம். இப்ப அந்த மாடல்ஸ் எப்படி எல்லா வாக்கியங்கள்லயும் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். இது உங்களுக்கு நேத்து சொன்ன விஷயம். இது தெரியும் தானே உங்களுக்கு? என்ன சொன்னேன்? வில்லுனா 90%, கேன் என்பது 75%, மே என்பது 50%, மைட் என்பது 25% பற்றி நேத்து சொன்னோம். வில் என்ற சொல்லுக்கு பதிலாக இந்த சொற்களை யூஸ் பண்ணும் போது அவை எந்தெந்த சதவீதத்தில் இருக்கும் என்பதை இவை குறிக்கின்றது. சோ இதை நம்ம எப்படி பி ஃபார்ம் தே ஆர் பொசிஷன்ல யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். he will be late, அவன் லேட் ஆகுவான். there will be time, நேரம் இருக்கும். சாரி, he will have time, அவனுக்கு டைம் இருக்கும்.
இப்போ இதுக்கு பதிலா நான் என்ன போட்டேன்? he can be late. பாருங்க அந்த வில்லுக்கு பதிலா can. there can be time. he can have time. இப்ப கிளியரா? இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்? என்ன இதுக்கெல்லாம் வித்தியாசம்? அப்போ he will be lateனா அவன் லேட் ஆகுவான். அதுக்கான சதவீதம் எவ்வளவு? 90% சான்ஸ் இருக்கு அவன் லேட் ஆகும். பட் he can be lateன்னு சொன்னா அவன் லேட் ஆகிறதுக்கான சதவீதம் இன்னும் கொஞ்சம் குறையுது. அவன் லேட் ஆகலாம் 75%. ஓகேவா? there will be time, நேரம் இருக்கும். there can be time, அப்ப மூஞ்சி கொஞ்சம் சுருங்கிரும். there will be time, அப்ப மூஞ்சி நல்லா இருக்கும், முகம் நல்லா இருக்கும். there can be time, there can be time, நேரம் இருக்கலாம், நேரம் இருக்கலாம், நேரம் இருக்கலாம். பாருங்க பின்னுக்குன்னு சொல்றேன், நேரம் இருக்கும், நேரம் இருக்கலாம். டவுட், கொஞ்சம் டவுட். he will have time, அவனுக்கு நேரம் இருக்கும். he will have time, no problem, he will have time, அவனுக்கு நேரம் இருக்கும். 90% sure. he can have time, முகம் கொஞ்சம் மாறிடும். he can have time, அவனுக்கு நேரம் இருக்கலாம். சோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வில்லுக்கு பதிலாக மாடல்ஸ் வந்து எல்லா சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கியங்களையும் யூஸ் பண்ணலாம். அது பி ஃபார்மா, தேவா, பொசிஷனா என்ற பிரச்சனை இல்லை. அடுத்து பார்ப்போம், மே போட்டு பார்ப்போம். he may be late, there may be time, he may have time சொல்லலாம். அதாவது நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் நேத்து பி ஃபார்ம்ல மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன். இப்ப நான் சொல்றேன், சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கிற வில்லுக்கு பதிலாக நம்ம வேண்டிய மாடல்ஸ் போடலாம். இப்ப நம்பிக்கை என்ன ஆகிவிட்டது? கேன் போட்டோன 75% நம்பிக்கை, மேபி போட்டோன 50%க்கு குறைஞ்சிரும். நம்பிக்கை இல்ல, ஷுவர் இல்ல. ஓகேவா? he might be late, இன்னும் நம்பிக்கை குறைகிறது. நம்பிக்கை 25%க்கு குறைஞ்சிரும். ஓகேவா? அப்ப இந்த வாக்கியம் கேன், வில், கேன், மே, மைட் அப்படின்றால் இவை வந்து நம்பிக்கையை குறிக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், பாப்போம் யார் இருக்கான்னு பாப்போம் லைன்ல. no one? okay, as Priyadarshini is there, I am going with Priyadarshini. Can you switch on your mic please? சொல்லுங்க சார். ஓகே மா. இப்போ he will be late னா என்ன மாதிரி சதவீதம் சொன்னேன்? வில்லுக்கு 100% சொன்னீங்க சார். 90%. கேனுக்கு வந்து அது குறையும், மே வந்து குறையும், மைட் குறையும். இப்போ இந்த வாக்கியத்துல நான் வந்து 100% காட்டணுமா இருந்தா இந்த வாக்கியத்தை எப்படி மாத்தணும்? I am late. Yes sir. he he is late. very good. he is late என்பது தான் 100%. there will be time என்பது 90%. அப்ப இது 100% இருந்தா என்னன்னு சொல்வீங்க? he is late. there will be time. there will be time, there is time. there's time, நேரம் இருக்கு தானே, ஷுவர். 100%. he will have time 90%. இத 100% மாத்துங்க. he has time. கிளியர் தானே? இப்போ 100% என்னன்னு, இப்போ மத்ததெல்லாம் வர 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 என்ன செய்யும்? அந்த சதவீதம் குறைந்து கொண்டு வரும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சாரி, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? should be-க்கும் ஆனா நீங்க ஒரு கோடு போட்டுக்கலாம் இல்லையா? might be-யோட அந்த கதை முடியுது, ஷுவர் நம்பிக்கை கதை முடியுது. இப்போ should be போடுறது must போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. should-க்கும் must-க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஷுட்னு சொல்றது ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம் சார். மஸ்ட்னு சொல்றது ஒரு சட்டமாக இருக்கும். ஓ, கட்டளையாக இருக்கும். இப்போ அந்த வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். he should be late, அவன் லேட் ஆகிறது நல்லது. அவன் லேட் ஆனா நல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, லேட் ஆனா நல்லோம் இல்லையா? அப்படி must be lateனா அது ஒரு கட்டளையாக சொல்றாங்க. அந்த லேட்டுங்கிறதோட பொருத்தம் இருக்கா இல்லையாங்கிற வேற கதை. he must be late, அவன் லேட் ஆகிறது தான், அது லேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு கட்டளை, இல்லாட்டி அது வந்து ஒரு அப்படி இல்லைன்னா ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ there should be time, நேரம் இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஐடியா. அது there should be time, there must be time, கட்டாயமா என்ன இருக்கணும்? நேரம் இருக்க வேண்டும். he should have time, அவனுக்கு நேரம் இருக்கலாம், இருக்கும், இருக்க வேண்டும், இருந்தா அவன் நல்லா, அவன் எப்படியாவது எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். he should have time,
அவனுக்கு நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். he must have time, ஒன்னும் கதை இல்ல, அவனுக்கு டைம் இருந்தே ஆக வேண்டும். அது ஒரு சட்டமாக இருக்கும், ஒரு கட்டளையாக இருக்கும், ஒரு முக்கிய அத்தியாவசிய தேவையாக இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, any doubts you can ask me. ஓகேவா? நோ சார், நோ டவுட்ஸ். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், நோ ப்ராப்ளம். எழுதிக்கோங்க, எதுவும் தேவையா இருந்தா எழுதிக்கோங்க. ரியா, இனி டவுட்? ரியா இதுல இருந்து ரியா? நோ, கிளியரா? இது விளங்குச்சா? இது கேன், மே, மைட், ஷுட், மஸ்ட்க்குள்ள வித்தியாசம்? ஓகே மா, தேங்க் யூ. ரித்தா ரனீஸ், ரித்தா ரனீஸ். சார் கனெக்ஷன் வந்து will be-யும் can be-யும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். will be வந்து ரனீத், ரித்தா 90% தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ he will be, கேட்டுக்கோங்க. ரித்தா, நீங்க யாராக விருப்பம்? ரித்தா, நீங்க என்னவாக விருப்பம் ஃபியூச்சர்ல? டாக்டர். தவளையெல்லாம் வெட்டுறதுக்கு இல்லையா? அந்த தவளையெல்லாம் வைத்த கிழிச்சு பாக்குறதுக்கு இல்லையா? அதுக்கு ஆசை நீங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. சாரி ரித்தா. அப்ப ரித்தா, ரித்தா டாக்டர் ஆகிட்டீங்க, என்ன சொல்லுவீங்க? ஐ அம் a டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அப்ப 100% நீங்க டாக்டர். ஓகேவா? ஓகே சார். இப்போ நீங்க இதுல எதை சொல்ல போறீங்க? நீங்க சொல்லுங்க. நான் I will be doctor. I will be a doctor. I will be a doctor. அப்போ வந்து ரித்தா, அது உங்க சயின்ஸ் டீச்சர் கிட்ட கேட்டா தான் சொல்லுவாங்க ரித்தாவுக்கு 90% இல்ல அப்படின்னு. அப்போ ரித்தா வந்து டாக்டர் ஆகிறதுக்கு நல்ல படியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சயின்ஸ்ல எல்லாம் 95 மார்க்ஸ், மேக்ஸ்ல எல்லாம் 90-95 மார்க்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படியா இருந்தா ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப 90% ஷுவர். ஓகேவா ரித்தா? ஓகே சார். ஓகே, இப்ப டீச்சர்ட்ட கேக்குறேன். நான் சயின்ஸ் டீச்சர், ரித்தாட சயின்ஸ் டீச்சர் கால் பண்ணி கேக்குறேன், டீச்சர் என்ன கதை, ரித்தா எப்படி படிக்குது, சயின்ஸ் மேக்ஸ்ல எப்படி மார்க்ஸ்? சோ 75 மார்க்ஸ் மாதிரி எடுக்குது சார். ரித்தா வந்து 75 மார்க்ஸ் எடுக்குது சயின்ஸ்ல மேக்ஸ்லனா, நான் வில் பி போட மாட்டேன். ரித்தா என்ன போடுவேன்? கேன் பி போடுவேன். திருப்பி கால் பண்ணி கேக்குறேன், டீச்சர் என்ன கதை, ரித்தா என்ன கதை? சோ ஒரு 50 மார்க்ஸ் மாதிரி தான் சார் ரித்தா எடுத்துக்கொண்டிருக்கு. இப்ப நான் என்ன செய்வேன்? மேபி. கிளியரா இப்போ? Yes sir, thank you. இப்போ ரித்தா வந்து 25 மார்க்ஸ் தான் சயின்ஸ்ல. என்ன சொல்ல போறேன்னா, might be a doctor. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, பட் ரித்தாட வாப்பா வந்து டாக்டர் ஆகவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, டாக்டர் ஆக முடிஞ்சு. உமா டாக்டர் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முடிஞ்சு. அதனால அவங்க நினைக்கிறாங்க ரித்தா டாக்டர் ஆகவே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோணும். சோ ஒரு கதைக்கு சொல்றேன். ஓகேவா? அப்படி இல்ல, நான் ஒரு கதைக்கு சொல்றேன். அப்படியா இருந்தா என்ன போடணும்? should or must. கூடுதலா இது அவங்க வந்து கட்டாயம், இப்ப நாங்களும் ஆகல, நீ ஆகிதான் ஆகணும், வேற வழி இல்ல. must be. பட் ஒரு டாக்டர் ஆகினா தான் தங்கச்சி வந்து ஒரு இன்ஜினியர் சரி ஆகுவாங்க. அதனால ஆகினா நல்லம், ரித்தா டாக்டர் ஆகினா நல்லம்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க? should be. கிளியரா? இப்போ ஐடியா கிளியரா? Yes sir. Okay ma, okay. Thank you sir. Okay ma, okay. Dilshani, what is the problem? Dilshani. Sir, he will have time ல மாடல்ஸ்க்கு பதிலா நம்ம can, may, might ல போடணும் சார். அதே மாதிரி always, never, usually, sometimes அந்த மாதிரி போடலாமா சார்? அது போடுறோம் இந்த பாடத்துல இல்ல, சிம்பிள் பிரசன்ட்ல தான். சாரி, சிம்பிள் பிரசன்ட்ங்கற வாக்கிய வகையில தான் ஆல்வேஸ், நெவர் எல்லாம் அடாப்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவோம். நீங்க சிம்பிள் பிரசன்ட்ங்கற வீடியோ பார்க்கணும். தில்ஷானி கிட்ட இருக்கா வீடியோலாம்? நோ சார். ஓகே, எனக்கு கேளுங்க, நான் அனுப்புறேன். சிம்பிள் பிரசன்ட்ங்கற வீடியோ எனக்கு கேளுங்க. அதுல செகண்ட் வீடியோல நினைக்கிறேன். அப்ப அதுல இருக்கு சிம்பிள் பிரசன்ட்ல. பி ஃபார்ம் தேவல கூட சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்ணலாம், வில் பி ஓட இல்ல. ஓகேவா? இப்போ நம்ம தில்ஷானி is happy. ஓகேவா? தில்ஷானி is happy. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தில்ஷானி is always happy ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். நான் படிப்போம் திருப்பி. நம்ம அடுத்த பாடம் படிப்போம், அட்வர்ப்ஸ் பத்தி ஒரு பாடம் படிப்போம். அப்பவே நீங்க படிச்சு கொள்ளலாம். ஓகேவா? அட்வர்ப்ஸ் பத்தி ஃபுல்லா சொல்லி தரேன். ஓகேவா? Thank you. ஓகேமா. டேக் கேர் மா. ஓகே, நோ எனி டவுட்ஸ்? குட். நல்லா போகுது கிளாஸ். I am so happy about this class today. Good questions, நல்ல கேள்விகள், நல்ல doubts. I am so happy. Madhushika, new one. Yeah, Madhushika, tell me. Who asked me? Wait, Madhushika, you can come back.
எழுதிக்கிறேன்னா எழுதிக்காங்க, அதுக்காக தான் வெயிட்டிங். நம்ம இன்னைக்கு நிறைய படிக்க போறோம் இல்ல, நெக்ஸ்ட் வீக் நம்ம புது பாடம் ஒன்னோட சந்திப்போம். அப்ப இதெல்லாம் நீங்க கிளியர் ஆகியிருந்தா தான் அது விளங்கும். நோ டவுட்ஸ். எழுதிக்கொள்ளணுமா இருந்தா எழுதிக்கோங்க. யாராவது இன்னும் எழுதுறவங்க இருந்தா ஜஸ்ட் ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ், நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு. அர்ஹாம். அர்ஹாம், குட் ஈவினிங். ஹலோ அர்ஹாம், சொல்லுங்க. He will have, sir. Oh, சொல்லுங்க. Good evening, sir. Good evening, good evening. He will have time digna, sir. Oh. அது எப்படி he have time? அது எப்படி? 100% sure சொல்றேன். He has time. He has time. Simple present. Okay, sir. Okay, Arram. Where are you from, Arram? Mathale, sir. Oh, Mathale, Muttumari Amman. Okay. Take care. Doubt கேளுங்க. Okay, Pridarshini maybe. சொல்லுங்கம்மா. டவுட்டா? ஓ சார். சொல்லுங்க. சார் இப்போ 100% ஷோ பண்ணனும்னா நம்ம இஸ் அதுகளை போடுவோம்னு சொல்லி பார்த்தோம்ல சார். இப்போ நம்ம பேசும்போது சொல்லுவோம் சார், ஐ அம் ஷூர் ஹி வில் பி லேட் அப்படின்னு சொல்லுவோம்ல சார். இல்ல அது வந்து தான் ஷூர்ங்கற சொல்லணும்னு சொல்றவே, அப்பயும் ஐ அம் ஷூர் ஹி வில் பி லேட்னால அங்க 90% தான். முனுக்கு ஷூர்னு சொன்னாலுமே 90% தானே. அது வந்து சில வேளை அது வந்து ஃபியூச்சர் தானேமா, அது வந்து ஃபியூச்சர் தானே. அப்போ அது வந்து எப்பவுமே 10 minutes the sun will rise tomorrow, அது வந்து 10% சந்தேகம் தான். சில வேளை சூரியன் உதிக்காம கூட போகலாம் நாளைக்கு, நம்ம சொல்ல முடியாது, உலகம் அழிஞ்சிடலாம் இல்லையா. so future mean always 10% சந்தேகத்தோடயே தான் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், அன்னைக்கு நேத்து கூட சொன்னேன், யாராவது பிரியதர்ஷினி கூட சொன்னாங்கன்னா ஐ வில் மேரி யூன்னா டவுட்டோடயே இருக்கணும். 10% ஷுவர் இல்ல ஆளு. சொல்றேன் இல்லைங்களா? நம்ம சொல்லும்போது சொல்லுங்க சார், ஐ அம் 100% ஷூர் சொன்னாலும் நம்ம தானே சொல்றோம். நான் சொல்றேன் practically that is the truth there. will போடும் போது இப்படி சொல்லுவோமே, அப்படி ஐ அம் ஷூர்னு சொல்றாருன்னா நீங்க 90 வந்து 97 98% கொண்டு போலாம். அட்லீஸ்ட் 3% டவுட்ல இருக்கும். ஓகேவா? 100% அப்படியா சார்? என்னங்களாமா? ஸ்போக்கன்ல மட்டும் தான் நாம அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படியா சார்? ஃபியூச்சர்ல சொல்ற எதுவுமே நான் சொல்றேன் அது நம்ம கையில எல்லாம் இல்லையா. நம்ம என்னதான் சொன்னாலும் நீங்க இப்ப நான் சொல்றேன் ஐ வில் டூ த கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன் இல்லையா, ஷூர் 100% ஐ அம் சொல்றோம் காக்ஷூர்னு சொல்லுவோம். காக்ஷூர் மீன் அது வந்து மாற்றமே இல்லை. காக்ஷூர் ஐ வில் டூ த கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்னு நான் சொல்றேன். பட் நெக்ஸ்ட் வீக் செகண்ட் டைம் கொரோனா பாசிட்டிவ் ஆயிட்டா என்ன செய்யுது? அப்படியெல்லாம் ஆகாது. இல்ல ஆகாது. I mean that can happen. Yeah, that's why we are always future mean at least 10% or 5%. And the percentage மாறலாம் கூடி குறையலாம், but not 100%. ஓகேவா? ஓகே சார். இது வந்து பிராக்டிகல் ஓகேமா. சுவஸ்திகா எழுதுறவங்க இருக்கனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டேன். சுவஸ்திகா இப்போ எழுதுறவங்க என்ன செய்யணும், கேன்ல வந்து போட்டுக்கோங்க சதவீதம். அவன் லேட் ஆகலாம். அப்ப மே மைட்டுக்கு சொல்ல முடியாது, சதவீதம் தான் போடலாம், குறைச்சிடுவாங்க. ஷுட்டுக்கு வந்து ஒரு உபதேசம், அட்வைஸ், அவன் லேட் ஆகினா நல்லது. மஸ்ட் பி போட்டா அவன் லேட் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ரிப்தா ரனீஸ், ரிப்தா 2 பேர் இருக்காங்களா? பேர் மாறி மாறி வருது. ரிப்தா முதல்ல நீங்க வேற பேர்ல வந்தீங்களா? ப்ளூ கலர்ல இல்லையே சார்? மேல பாஸ்ட் டென்ஸ் கனெக்ஷன் போயிட்டு விட்டு வருது சார். ஓகே பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. மேல பாஸ்ட் டென்ஸ் தானே சார் மைட்? இப்படிதான் மேல மைட் பாஸ்டா யூஸ் பண்ற இடங்கள் இருக்குது. அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாம் செய்யும் போது நம்ம சொல்லுவோம். பட் இங்க வந்து மைட்டோட அர்த்தம் வந்து மைட் ஹேவ் டைம் வந்து அந்த சந்தேகத்தை தான் குறிக்குது ரிப்தா. இப்போ உதாரணத்துக்கு ரிப்தா இட் வில் ரெயின்னு சொன்னா மழை பெய்யும், நம்பிக்கை இருக்கு, பட் 10% சந்தேகம் இருக்கும். சோ அதே இட் மைட் ரெயின்னு சொன்னா ரிப்தா மழை பெய்யறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப 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 குறைவுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். முதல்ல பேசின ரிப்தாவும் நீங்களும் வேற 2 பேரா? இல்ல சார்.
ஓகே. அப்போ நீங்க 25 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ சயின்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன், யூ மைட் பி a டாக்டர். கிளியரா அது? எஸ் சார். ஓகே. அப்போ ஷுவர் குறைவு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? மைட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம் எங்க, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நம்ம படிப்போம் அது. ஓகேவா? ஓகே சார். தேங்க் அந்த யூ. வில்லுக்கு பதிலா உட் போடுறது அதெல்லாம் அங்கதான் படிப்போம். ஓகே ஓகே. ரியா, ரியாவுக்கு நிறைய டவுட் இருக்கு. ரியா சார் சொல்லுங்க. சார் இந்த பொசிஷன்ல சொன்னீங்க நீங்க அந்த ஒரு பொசிஷன் அதுல சொன்னீங்க நான் டேக்கிறத சொல்றேன்னு சொல்லி. என்னது? அப்ப ஃப்ரெண்டோட உடைமை. உடைமை. ஓ யா யா. ஒரு ஃப்ரெண்டோட திங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது நமக்கு சொந்தமே இல்ல, பட் இருந்து நான் சொல்லிக்கிற மாதிரி எப்படி சார் சொல்றீங்க? இல்ல இப்படிதான், நீங்க உரிமைன்னு சொன்னோட உங்களோட பேர்ல எழுதிக்கிற ஒரு சாமானா யோசிக்க கூடாது. இப்போ நீங்க என்ன, அது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஐ ஹாவ் யுவர் பென், ஐ ஹாவ் யுவர் பென். உங்கள்கிட்ட பேனா என்கிட்ட இருக்குது, என்கிட்ட தான் இப்ப இருக்கு, எனக்கு தான் உரிமையா இருக்குது இப்போ. ஓகேவா? அப்படியா? இல்ல அது வந்து இப்படிதான், உரிமைன்னு சொன்னதுக்கு வந்து அந்த எழுது மூலம் அப்படி அந்த ரொம்ப டீப்பா யோசிக்காங்க அந்த உரிமை என்பது. ஓகேவா? இப்போ நான் இதான் சொன்னேன், ஐ ஆம் a டீச்சர்ங்கிறதுக்கும் ஐ ஹேவ் a டீச்சருக்கும் வித்தியாசம் தெரியும் தானே ரியா? அப்ப அதுதான் அந்த உரிமையை தான் சொல்றேன். எனக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, எனக்கு, உனக்கு, அவளுக்கு க்குன்னு வரும் பொசிஷன்ல. ஓகேவா? யோசிங்க டீப்பா யோசிங்க. டவுட்ஸ் வந்தா கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே. தேடல் தான் முக்கியம். இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேடல். ஓகே, லெட்ஸ் மூவ். அடுத்து இன்னொரு கஷ்டமான வேலைக்கு போறேன். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. எழுதிக்கோங்க ஒரு நோட் ஒன், இதோட முடிச்சிடலாம் நம்ம. ஒரு நோட் ஒன் எழுதிக்கோங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வாக்கியங்களில் உள்ள, இது வந்து ஆக்டிவ் பாசிவ் எல்லாத்துக்கும் வரும், நான் இங்க மட்டும் எடுக்கிறேன் இப்போதைக்கு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வாக்கியங்களில் உள்ள, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வாக்கியங்களில் உள்ள வில் என்ற சொல்லுக்கு பதிலாக, வில் என்ற சொல்லுக்கு பதிலாக should, would, could, should, would, could பயன்படுத்துதல். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்ற வாக்கியத்தில் உள்ள வில் என்ற சொல்லுக்கு பதிலாக should, would, could என்ற சொற்களை பயன்படுத்துதல். இதெல்லாம் தமிழ் அர்த்தத்தோட எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னா ஈஸி. இப்ப இதுல நான் வந்து பொசஷன்ல ஒரு வாக்கியம் எழுதல, ஏன்னு சொல்ல முடியுமா யாருக்காவது? இதுல நான் வந்து பொசஷன்ல ஒரு வாக்கியம் எழுதல, ஏன்னு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. யாரது? யாராவது கை தூக்கி சொல்லுங்க. ஏன் இதுல பொசஷன்ல ஒரு வாக்கியம் நான் எழுதல? ஓகே, பிரிதர்ஷன் இஸ் தேர். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் சார் பொசிஷன்னா நமக்கிட்ட உரிமை இருக்கு அப்படின்னு ஷுவரா தெரியும் சார். இல்ல வில்ங்கிறது 90% தான் ஷுவர், அப்ப அதனால எழுதலையா சார்? இல்ல பாப்போமா, இன்னும் கொஞ்சம் தேடி. நிரோஷினி சார், அதுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் பொசிஷன் இல்ல தானே சார்? வெரி குட். பொசிஷன்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஒரு வாக்கியமே இல்ல பிரியதர்ஷினிமா. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஒரு வாக்கியமே இல்ல பொசிஷன்ல, அதனால தான். ஓகேவா? சிம்பிள் கேள்வி. தேங்க்யூ நிரோஷினிமா, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப டீப்பா போயிடக்கூடாது, யோசிக்க கூடாது, அதான் பிரச்சனை. ஓகே, அப்ப பாருங்க, he will have been late, there will have been time. he will have been late னா என்ன? அவனுக்கு, சாரி அவன், நான் என்ன யோசிச்சேன், he will have been late, அவன் லேட்டாகி இருப்பான். எழுதிக்கோங்க, அவன் லேட்டாகி இருப்பான். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்.
there will have been timeனா நேரம் இருந்து இருக்கும். அவன் லேட் ஆகி இருப்பான். அடுத்தது நேரம் இருந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த வில்லுக்கு பதிலா should போட போகிறோம். நான் ஒரு உதாரணம் எடுத்து சொல்றேன் பாருங்க. He should have been at home. He will have been at home. அவன் வீட்டில் இருந்திருப்பான். அந்த ரெண்டு வாக்கியம் இல்லாட்டி பரவாயில்ல, இது எழுதி கொண்டாலும் பரவாயில்ல. He will have been at home. அவன் வீட்டில் இருந்திருப்பான். He should have been at home னா என்ன? யாருக்கு சொல்ல முடியும்? He should have been at home. பாப்போம். Talenteds. வாங்க பாப்போம். பாத்திமா, ரியா. ஓகே ரியா. First come first serve. He will have been at home. He should have been at home சொன்னா அவன் வீட்டுக்கு அது வந்து should அவங்க கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி சொல்றாங்க. இல்ல ரியா குழப்பிக்க கூடாது. அட்வைஸ் கதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல மட்டும்தான். இப்போ நம்ம எதை பத்தி கதைக்கிறோம்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ட பத்தி கதைக்கிறோம். இங்க அட்வைஸ் கதை இல்ல. ஓகேவா? ஓகே சார். நான் சொல்றது விளங்கிச்சா? கிளியரா? அதாவது should என்பது உரிமை, சாரி என்னது அட்வைஸா யூஸ் பண்றது எந்த வாக்கிய வகையிலமா? ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர்ல. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எதை பத்தி பேசுறோம்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். திருப்பி யோசிங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, வெரி குட். ஃபாத்திமா உஸ்னா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. He should have been at home னா என்ன? அவன் வீட்ல இருந்திருக்கணும். வெரி குட். நீங்க ஆக்டிவ் படிச்சீங்களா? ஆக்டிவ் படிக்கிறதா இருந்தீங்களா? நோ சார். வெரி குட் வெரி குட். என்ன அப்படின்னா he should have been at home னா என்ன? அவன் வீட்ல இருந்திருக்கணும். அவன் வீட்ல இருந்தானா? அவன் வீட்ல இருக்கல. இப்போ என்ன சொல்றாங்க? he should have been at home. அவன் வீட்ல இருந்திருக்கணும். அவன் போயிருக்க கூடாது எங்கேயுமே. he should have been at home. இப்போ he should have been a doctor னா என்னமா? டாக்டர் ஆகி இருந்திருக்கணும். இப்போ டாக்டர் அவன் இல்ல அவன் ஆயிருக்கணும், ஆகவில்லை என்பது. இப்ப பாப்போம், நீங்களே சொல்லுங்க. he could have been at home னா என்ன? he would have been at home னா என்ன? no idea sir. no idea. good, it's okay. right, thank you very much. very good try. நான் சொல்ற கேட்டுக்கோங்க நல்லா. இது he should have been at home னா future perfect பத்தி கதைக்கிறோம், மறந்துடாதீங்க. அவன் வீட்டில் இருந்திருக்க வேண்டும். அவன் இருக்கவில்லை, பிராக்கெட்ல போட்டுங்க. அவன் இருக்கவில்லை, அதனால ஏதோ பிரச்சனை. he could have been at home னா அவன் வீட்டுல இருந்திருக்கலாம். அவன் வீட்டில் இருந்திருக்கலாம். அனியா அவனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்ல வீட்டுல ஒருத்தர் கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டாரு. ஓகேவா? வீட்டுல குவாரண்டைன் பண்ணலாம். ஒரு சென்டருக்கு கொண்டு போயிட்டு குவாரண்டைன் பண்ணலாம். அப்போ வீட்டுல அவருக்கு தனி ரூம் இருக்கு, தனி டாய்லெட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கனால டாக்டர் சொல்லாரு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? யூ குட் ஹேவ் பீன் அட் ஹோம். நீங்க வீட்டுல இருந்திருக்கலாமே. நீங்க வீட்டுல இருந்திருக்கலாம். ஓகேவா? விளங்கிக்கங்க, அது ரெண்டுக்கும் வித்தியாசம். he should have been at home, அவன் வீட்டில் இருந்திருக்க வேண்டும். he could have been at home, அவன் வீட்டில் இருந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ he should have been a doctor, அவன் ஒரு டாக்டர் ஆயிருக்கணும். he could have been a doctor, அவன் ஒரு டாக்டர் ஆகி இருக்கலாம். அவன் நல்லா சயின்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சான், நல்லா படிச்சான். he could have been a doctor, அவன் ஒரு டாக்டர் ஆயிருக்கலாம். ஓகேவா? you should have been with me, நீ என்னோட இருந்திருக்கணும். நீ ஏன் போன? இப்ப அடி வாங்கின தானே, தேவையில்லாத வேலை தானே. you should have been with me, நீ என்னோட இருந்திருக்கணும். you could have been with me, நீ என்னோட இருந்திருக்கலாம். அப்படின்னு. so he would have been at home னா என்ன? அதுவும் அவன் வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான். பட் குட்டுக்கும் ஷுட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எழுதிக்கோங்க பிராக்கெட்ல சரியா. குட் போடும் போது வீட்டில் இருக்கக்கூடிய சகல வசதிகளும் சகல என்னது எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு நல்லா இருந்துச்சு. could have been, அப்ப வீட்டுல இருந்திருக்கலாம். he would have been at home, அவன் வீட்டுல இருந்திருக்கலாம். பட்
சும்மா ஒரு கதையா தான் சொல்றோம், நம்ம இருந்திருக்கலாம், அவனுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருந்துச்சா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபிளிக்ட் ஆன இருக்கு, ஒரு சின்ன ஸ்லைட் டிஃபரெண்ட் இருக்கும், கொஞ்சம் சொல்ல கஷ்டம் தான். இப்போ புரிஞ்சுக்கோங்க நல்லா, வேற வேற உதாரணங்கள் எடுத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. he should have been, நான் வேற என்ன சொல்றேனே, I should have been, நான் அந்த பி ஃபார்ம்லயே சொல்றனால சொல்றேன், I should have been a music teacher, I should have been a music teacher, நான் ஒரு மியூசிக் டீச்சர் ஆகியிருக்கணும். அநியாயம், நான் அதை தான் செஞ்சிருக்கணும், அதை செய்யலே. எனக்கு நல்லா பாட வரும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும், நான் வேற ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகிட்டேன், இப்ப இங்கிலீஷும் தெரியல, மியூசிக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல. I should have been a music teacher. ஓகேவா? I could have been a music teacher. எனக்கு மியூசிக் டீச்சர் ஆகக்கூடிய சகல திறமைகளும் வசதி வாய்ப்புகளும் இருந்தது, பட் நான் ஆகல. I would have been a music teacher, நான் அப்படிதான் ஆயிருக்கலாம், பட் நான் ஆகல. ஆயிருக்கலாம், நான் ஆகல. விளையாட்டு அங்க வந்து திறமை இருந்துச்சா அது இது அதை பத்தி எல்லாம் கதை இல்ல. குட் வந்து கென்னோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். ஓகேவா? இது கிளியர் இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் டீப்பா விளங்க வேண்டிய ஒரு விஷயம். முகமது அன்சாஃப், முகமது அன்சாஃப், முகமது நசீம், நசீம், any doubt? நசீம், ஆத்திகா, என்ன ஒருத்தர் மைக் கொண்டு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார் வுட்டுக்கு இன்னொரு மீனிங் ஈக்கிட்டானே சார். என்னதுமா வுட்டுக்கு வந்து என்ன மீனிங்? வுட்டுக்கு இன்னொரு மீனிங் ஈக்கிட்டான். இப்போ அதான் நீங்க குழப்பிக்க கூடாது. கேளுங்க கேளுங்க, நான் சொல்றத குழப்பிக்க கூடாது. நான் இப்ப சொல்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல சுட் பாவிச்சா என்ன அர்த்தம் வரும், குட் பாவிச்சா என்ன அர்த்தம் வரும், உட் பாவிச்சா என்ன அர்த்தம் வரும் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உட்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும், உட் என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். பட் இப்போ நம்ம எங்க யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ங்கிற ஒரு வாக்கிய வகையில யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த அப்படிதான் பார்க்கணும். நான் இதான் சொன்னேன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல. ஓகேவா? ஓகே ஓகே. உஸ்னா, எனி டவுட் உஸ்னா? சார் ஓ, இந்த வுட்க்கு வந்து கொஞ்சம் மீனிங் சொல்றீங்க? அதான் இப்ப இதை நம்ம இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்படி சரி சரி தமிழ் சொல்ல ஒண்ணு இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. he should have been at home னா என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் வீட்ல இருந்திருக்கணும். இருந்திருக்கணும், அதாவது இருந்திருந்தா தான் சரி. இப்ப அவன் வெளியே வந்தனால நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஆயிருச்சு, அவர் வந்து நோயை பரப்பி விட்டு போயிட்டாரு, அப்படி இருக்கும்னு வச்சுக்கோமே. ஓகேவா? நான் சொல்றது விளங்குதா? ஓகே. குட் போட்டா என்னது? வீட்ல இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம், அதுக்கான வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இருந்துச்சு, இயலுமை இருந்துச்சு, ஆனா அவன் இருக்கல. ஓகேவா? ஓகே. உட் போடும் போது அந்த வசதி வாய்ப்புகள் கதையெல்லாம் அங்க இல்ல, வீட்டுல இருந்திருக்கலாம். he would have been at home, அங்க அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு, அதனால அப்படி இருந்தும் அவர் இருக்கலையே, அந்த கதையெல்லாம் இல்லாம நம்ம சொல்றோம் he would have been at home, வீட்டுல இருந்திருக்கலாம். ஓகேவா? அது சிம்பிளா யோசிங்க. ரைட்டா? நான் சொல்றது விளங்குதா? கான்ஃப்ளிக்ட் இருக்கு, பட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் உதாரணங்கள் தேடி பாருங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப he will have been at home னா வீட்ல இருந்திருப்பான். he should have been at home, வீட்ல இருந்திருக்கணும். he could have been, இது வந்து நம்ம ஆக்டிவ்ல எல்லாம் பார்க்கலாம், நிறைய ஆக்டிவ்ல போய் பாருங்க, நம்ம படிச்சு கொடுத்த பாடம் இருக்கு இதுல. ஓகேவா? he could have been at home, வீட்ல இருந்திருக்கலாம். he would have been at home, வீட்ல இருந்திருக்கணும், இல்ல இருந்திருக்கலாம், பட் அது வந்து அதைத்தான் நீங்க பார்க்கணும், வசதி வாய்ப்புகள் அதோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகேவாமா? ஓகே சார். நம்ம இன்னொன்னு பார்ப்போம், டக்குனு குயிக்கா முடிச்சிருவோம். there படத்துல there will have been a watcher, there should have been a watcher, there could have been a watcher. பாப்போம் அர்த்தம் சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? வாங்க பாப்போம் குயிக்கா. future perfect தேவல சொல்லி இருக்கேன், யாருக்கு சொல்ல முடியும்? ஓகே, பிரியதர்ஷினி is there, very fast. சொல்லுங்கம்மா. there will have been a watcher. Sir? சொல்லுங்க கேக்குது. I can hear you. அவர் ஒரு காவலாளியாக இருந்திருக்கணும். அடி வாங்க போறீங்க, அடி வாங்க போறீங்க. அவருங்கிற கதை எங்க இருந்து வந்து? அவர் வராது சார். அப்ப எங்க இருந்து அர்த்தத்தை பார்க்கணும்?
பின்னாடி இருந்து பார்க்கணும் சார். சொல்லுங்க. வாட்சர் ஒருத்தர் இருந்திருப்பார். ஒரு வாட்சர் இருந்து இருப்பார். வாட்சர் சாரி there will have been a watcher. ஒரு வாட்சர் இருந்திருப்பார். there should have been a watcher. வாட்சர் ஒருத்தர் இருந்திருக்கணும். அப்ப என்ன நடக்குது? இப்ப என்னன்னா கதை, இப்ப யாரோ வந்து திருடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு வாட்சர் இருக்கல. இப்ப வந்து சொல்றாங்க, பிறகு சொல்றாங்க அநியாயம், ஒரு வாட்சர் இருந்திருக்கணும். there should have been a watcher. இல்ல there should have been a lock. ஒரு லாக் இருந்திருக்கணும். விளங்குச்சா நான் சொல்றதுமா? ஆமா சார். இப்படி சொல்லுமே there should have been someone at home அப்படின்னா என்ன? வீட்ல யாராவது ஒருத்தர் சரி இருந்திருக்கணும். வீட்ல யாராவது இருந்திருக்கணும். இல்லாதனால இப்ப ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதுதான் உள்ள முக்கியமான ஷுட் போடுறதுனால என்ன ஆகுது? ஆனா ஒரு சிக்கல் வந்துருச்சு இப்ப. ஓகேவா? ஓகே சார். there should have been a watcher. வாட்சர் ஒருத்தர் இருந்திருக்கலாம். அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு. சம்பளம் கொடுத்திருக்கலாம். அதுக்கான இருந்துச்சு. அவருக்கு தங்குறதுக்கு ஒரு இடமெல்லாம் இருக்குது. விளங்குச்சா நான் சொல்றது? நான் சொல்றேன் கிளியரா? ஓகே. அடுத்ததுக்கு நம்மளுக்கு தெளிவான அர்த்தம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இங்கிலீஷ்ல அதை நல்லா சொல்றாங்க. there could have been a watcher. என்னது? அதுக்கும் அதே மீனிங் தான் சார். வாட்சர் ஒருத்தர் இருந்திருக்கலாம். அவர் லீவ் ஆகி போனதுக்கான ரீசன் அங்க அவருக்கான சாப்பிடமான நிலை இல்லாம அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கிற வசதி இல்ல. அவருக்கு நமக்கு சில தங்குற இடத்துக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பட் ஒரு வாட்சர் இருந்திருக்கலாம்னு சொல்றோம். நான் சொல்ற விளங்கு தானே? ஓகே ஓகே. தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகேமா. ரிப்தார் அனீஸ் ஒரு தடவை சொல்லிட்டு போமா டாக்டர்னு சொல்லுங்கம்மா. There will have been a watcher. ஒரு வாட்சர் இருந்திருக்கணும். முதலாவது ரிப்தா ஸ்டாப். there will have been a watcher னா என்ன? there will have been ஒரு வாட்சர் இருந்திருக்கணும். kill you. கொல்ல போறேன் இப்ப உங்களை. யோசிங்க. there will have been a watcher னா சாதாரண வாக்கியம். ஒரு வாட்சர் இருந்திருப்பார். there should have been a watcher. ஒரு வாட்சர் இருந்திருக்க வேணும். there could have been a watcher. ஒரு வாட்சர் இருந்திருக்கலாம். there would have been a watcher. ஒரு வாட்சர் இருந்திருக்கலாம். அதாவது இப்போ சொல்லுமே there could have been someone. there could have been there could have been a lock. ஒரு லொக் இருந்திருக்கணும். சாரி இருந்திருக்கலாம். அநியாயம் மிஸ் ஆயிருச்சே. ஒரு லொக் ஒன்று இருந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லாட்டி there could have been a lock. ஒரு லொக் இருந்திருக்கணும். அது வந்து சாதாரண கதை. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப ஓகேவா நான் சொல்றேன்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் லொக் இருந்திருந்தா நல்லோங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஓகேவா? இதை வந்து அம்மா நீங்க யூஸ் பண்ணலாம். எங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஆக்டிவ்லயும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்றது விளங்குதா? I will have become a doctor அப்படி இல்ல. I will have gone home. ஆக்டிவ் வாக்கியம். ஓகேவா? ஓகே சார். அத வந்து should போட்டு சொன்னா எப்படி சொல்வீங்க? I should have been நான் வீட்டுக்கு போயிருக்கணும். நான் போயிருக்கணும். அநியாயம் போகாதனால பஸ் இல்ல. இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா? I could have gone home னா என்ன? அப்போ போயிருக்கலாம். அநியாயம் பஸ் இருந்துச்சு. நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரெண்ட வேன் இருந்துச்சு. அதையும் மிஸ் பண்ணிட்டேன். நான் போயிருக்கலாம். போகாதனால இங்க கரண்ட் உள்ள ஒண்ணும் இல்ல. வார பிரச்சனை. போயிருக்கலாம். எனக்கு போகக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? I would have gone home. போயிருக்கலாம். அதுக்கான வசதி வாய்ப்பு இருந்துச்சா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பஸ் இருந்துச்சா, ஃப்ரெண்ட் வேன் இருந்துச்சா அதெல்லாம் தெரியாது. பட் போயிருக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா. ஓகே வெரி குட். தேங்க் யூ வெரி மச். ஓகே as I said, மரம் வளர்ப்போம், நாம் வளர்வோம். ஓகேவா? ஓகே see you. So that is the end of the lesson from